வசீலா என்கின்ற தலைப்பின் கீழே ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே கூறலாம் என்று விளைகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வசீலாவாக இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நாம் பெறுகின்ற எல்லா நிஅமத்துகளுக்கும் அவர்கள்தான் வசீலாவாக இருக்கிறார்கள். நாளை மறுமையிலே நாம் பெறப்போகிற வெற்றிக்கும் அவர்கள்தான் வசீலாவாக இருக்கிறார்கள். மறுமையிலே நாம் சொர்க்கத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கும் அவர்கள்தான் வசீலாவாக இருக்கிறார்கள். ஏன் நபிமார்களுக்கு கூட வசீலாவாக இருந்தார்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாகவே அவர்கள் வசீலாவாக இருந்தார்கள். ஆகவே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்துத்தான் கேட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே இருந்தபோது தடுக்கப்பட்ட அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டார்கள். இறைவன் இந்த பூமிக்கு அனுப்பிவிட்டான். இங்கே வந்ததற்கு பின்னாலே இறைவனிடத்திலே அவர்கள் பாவமன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏறத்தாழ 300 ஆண்டு காலங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடினார்கள். கண்ணீரை தாரை தாரையாக வடிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தௌபாவை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியிலே அல்லாஹு தஆலா அவருடைய கல்பிலே ஒன்றை போட்டான். இதை ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ரப்பிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றார்கள். அந்த வார்த்தைகளை வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவனே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டு கேட்கின்றேன், எனது தவறை மன்னித்து விடுவாயாக. இப்ப இறைவன் கேட்டான், கைஃப அரஃப்தஹு வலம் அஹ்லுகுஹு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இன்னும் தான் அவங்கள மனித உருவத்தில் கொண்டு வரலையே, எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருட்டாளன்னா அவங்க கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா மனித உருவத்தில் இன்னும் கொண்டு வரல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் மனிதர், கடைசி நபியாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போறாங்க. அதனால அல்லாஹ் கேட்டான், மனித உருவத்தில் இன்னும் நான் கொண்டு வரலையே, உங்களுக்கு எப்படி அவங்களை பத்தி தெரியும்? அவங்களை பொருட்டாளே என்கிட்ட கேட்குறீங்களே அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனது இறைவனே, என்னை நீ படைத்து என்னுடைய உடம்பிலே ரூஹை ஊதியதற்கு பின்னாலே அரிசனுடைய தூண்களை பார்த்தேன். அதிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. உன்னுடைய இஸ்மோட, உன்னுடைய திருப்பெயரோட இன்னொருவரின் திருப்பெயரையும் இணைத்திருக்கிறாய் என்றால் நிச்சயம் படைப்பினங்களில் மிகவும் பிரியத்துக்குரியவர்களாகத்தான் இருக்க முடியும் உனக்கு. ஆகவேதான் அவருடைய பெயரை சொல்லி நான் உன்னிடம் கேட்டேன். இப்ப அல்லாஹ் சொல்லுவான், சதக்தயா ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே, நீங்க சொன்னது உண்மை. அவர்கள் பொருட்டாட நீங்க கேட்டீங்க, அதனால உங்களை நான் மன்னிச்சிட்டேன். இன்னொன்னையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. அது என்ன தெரியுமா? லவ்லா முஹம்மதுன், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இல்லாது போனால் லமா ஹலக்துக, உங்களையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் சொன்னான். இது ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவ முதல் படைப்பு யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். மனித உருவத்தில் முதலா வந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான், அதுல சந்தேகம் கிடையாது. முதல் நபியாக வந்தது அவங்க தான், கடைசி நபியா வந்தது நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இறைவன் முதலாக படைத்தது எதை அப்படின்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரொளியைத்தான். அவங்களுடைய ஒளி தான் ஃபர்ஸ்ட். அந்த ஒளியிலிருந்து தான் அல்லாஹ் தஆலா பிரபஞ்சத்தையே படைத்தான். வானமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளியின் மூலம் தான் படைக்கப்பட்டது. இதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா முதலாக எதை படைச்சான் அப்படின்னு. இப்போ அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவ்வளுமா ஹலக்கல்லாஹ் நூறு நபிக்க. அல்லாஹ் தஆலா முதலாக படைத்தது உங்கள் நபியினுடைய பேரொளியைத்தான். முஸன்னஃப் அப்துல் ரஸாக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் முதலாவது படைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இது எதை வச்சு தெரியுமா புரியுறோம்? அல்லாஹ் அங்க சொல்றான்ல, அவங்க மட்டும் இல்லாது போயிருந்தால் உங்களை நான் படைத்திருக்க மாட்டேன். லவ்லா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லமா ஹலக்துக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்லாம போயிருந்தா உங்களை நான் படைச்சிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்கல்ல. இங்க லவ்லா அப்படிங்கிற வார்த்தை வருது.
லவுலாவுக்கு அரபி மொழியில் சொல்லுவாங்க இம்தினாஉல் ஜவாப் லி உஜூதி ஷர்த், அதான் அதுக்கு அர்த்தம். இது தமிழ் பிரகாரம் உங்களுக்கு நான் சொல்லவா? இப்போ ஒரு ஆள் சொல்றாரு, டாக்டர் மட்டும் வந்திருக்காவிட்டா அந்த ஆள் பிழைச்சிருக்க மாட்டாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டாக்டர் வந்தாரு அதனால இவரு பிழைச்சிட்டாரு, அதான அர்த்தம். நான் மட்டும் உனக்கு பாடம் சொல்லி தந்திருக்காவிட்டா பரீட்சையில நீ பாஸ் பண்ணிருக்க மாட்ட அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கிறேங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு நான் பாடம் சொல்லி தந்தேன் அதனால நீ பாஸ் பண்ண, அதான அர்த்தம். அதே போலதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் இல்லாது போயிருந்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்களையே நான் படைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க அதனால உங்களை படைச்சேன். இப்ப புரியுதா? முதலாவது படைப்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்டு. ஆகவேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொருட்டால கேட்கிறேன், ரப்பே என் தவறை மன்னித்துடுவாயாக. அல்லாஹ் மன்னிச்சிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உருவத்திலே இந்த உலகத்திற்கு இன்னும் வரல. ஆனாலும் கூட அவர்களை வசீலா வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் மன்னிச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலாவாக இருக்கிறாங்க. அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சஹாபா பெருமக்களுக்கு ஏதாவது தேவைண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு தான் வருவாங்க. அவங்களுடைய தேவையை முறையிடுவாங்க. அவங்க கேட்டதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க. உதாரணம் சொல்லவா? ஒரு தடவை வெள்ளிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில ஏறி நின்று ஹுத்பா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் மழை இல்லாம கஷ்டப்படுறோம், கால்நடைகள்லாம் மடிஞ்சுக்கிட்டு இருக்கு, பொருளாதாரமும் குறைஞ்சு போய்கிட்டே இருக்குது, அதனால் மழைக்காக நீங்க துவா செய்யுங்க என்று சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிம்பர் படியிலே இருந்து கொண்டே நின்று கொண்டே தங்களுடைய பிரசங்கத்தை நிறுத்திட்டாங்க. அந்த சாபி சொன்ன உடனே நிறுத்திட்டாங்க பிரசங்கத்தை. உடனே கையை ஏந்துறாங்க, அல்லாஹும் மஸ்கினா, அல்லாஹும் மஸ்கினா, அல்லாஹும் மஸ்கினா, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை பொழிய வைப்பாயாகன்னு 3 தடவை சொன்னாங்க. இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை செஞ்ச போது வானத்துல எந்த ஒரு மேக கூட்டமும் கிடையாது, அவ்வளவு வெயில் அடிக்குது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கம் பண்ணாங்களா, அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா துஆவுல, யா அல்லாஹ் மழையை தருவாயாக என்று. அப்போது ஒரு மேக கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து உயர்ந்து நடு உச்சிக்கு வருகிறது. அந்த மேக கூட்டம் பிறகு பிரிந்து மழையை பொழிய ஆரம்பித்தது. ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 1 வார காலம் பெய்து கொண்டே இருக்குது. 1 வார காலம். அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துருச்சுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கம் பண்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கம் பண்றாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அதே சாபி வர்றாங்க, யார சொல்லலாம், முன்னால மழை இல்லாம கஷ்டப்பட்டோம், இப்போ மழையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், 1 வாரமா பெஞ்சுக்கிட்டே இருக்கு, எப்படி இருக்கும்? வீடுகள்லாம் இடிஞ்சுக்கிட்டு இருக்கு, கால்நடைகள்லாம் மடிஞ்சு போய்கிட்டு இருக்கு, மழையை நிறுத்தி துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கத்தை நிறுத்துறாங்க, கைகளை உயர்த்துறாங்க, துவா செய்யறாங்க, இறைவனே இங்கே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையை ஓடைகள் உள்ள இடங்களுக்கு திருப்பி விடுவாயாக, மலைகள் உள்ள இடங்களுக்கு திருப்பி விடுவாயாக, மரங்கள் ஓங்கி வளர்ந்து நிற்கிற இடங்களுக்கும் நீ திருப்பி விடுவாயாக. அல்லாஹும்ம ஹவா லைனா வலா அலைனா, இந்த மழையின் நன்மையை எங்களுக்கு தருவாயாக, இந்த மழையின் தீங்கிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. துவா செஞ்சாங்களா, மழை நிற்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ செஞ்சு முடிச்ச உடனே மழை நின்றுச்சு. ஹரஜனா நம்ஷி ஃபி ஷம்ஸ், தொழுகை முடிச்சிட்டு நாங்க எல்லாம் வெயில்ல நடந்து போனோம் அப்படிங்கிறாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மழை வேண்டும்டானு அங்கதான் போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, மழை நிக்கணும்டானு அங்கதான் போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. மழை வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மழை கிடைக்கிறது. மழை நிற்க வேண்டும் என்கிறார்கள், மழை நிற்கிறது. இதுதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது கிடைக்கும். இதை தெரிந்துதான் சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் அணுகிறாங்க.
இப்ப நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் யா ரசூலல்லாஹ் மழை கிடைக்கணும் நீங்க துஆ செய்யணும்னு சொல்லும் பொழுது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்கிட்ட பார்த்து, ஏங்க மழை தர்றது யாருங்க? அல்லாஹ் தானே. அந்த அல்லாஹ் நீங்க கேட்க வேண்டியதானங்க, என்னட்டே அவங்க முறையிறீங்க அப்படின்னு கேட்டாங்களா? இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பார்த்து, அல்லாஹ் நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத்னு சொல்லிவிட்டான். அடியார்களின் உயிர் நாடி நரம்பை விடும் அருகிலே இருக்கிறோம் நாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். என்னட்ட கேளுங்க நான் தர்றேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்படி இருக்க அல்லாஹ்ட்ட நீங்க கேட்காம என்னட்ட ஏன் முறையிட்டீங்க அப்படி கேட்டாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இல்ல, அந்த தோழருடைய வேண்டுகோளை ஏற்கிறாங்க, துஆ செய்யறாங்க, மழையை இறைவனிடமிருந்து பெற்று கொடுக்கிறாங்க. இதுதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல பாருங்க, சார் மழை நிற்கணும்னு வந்து முறையிட்ட போது அப்பவாவது சொன்னாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து, ஏங்க மழை வேணும்ன்றீங்க, நான் துஆ செஞ்சேன், மழை கிடைச்சிச்சு. சரி, மழை நிக்கணுங்கிறது கூட நீங்க கேட்கக்கூடாது அல்லாட்ட, அது என்னட்ட தான் வந்து சொல்லணுமா நீங்க அப்படி கேட்டாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இல்லைங்க, அப்போதும் துஆ செய்யறாங்க, மழை நிற்கிறது. அப்ப இதுல என்ன புரியுது? அந்த சஹாபா பெருமக்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானே என்னட்ட கேளுங்க நான் தர்றேன்டு, அந்த வசனம் அந்த சஹாபிக்கு தெரியாதா? ஏன் போய் கேட்கணும்? உயிர் நாடி நரம்பை விட அருகிலே இருக்கும்னு அல்லாஹ் சொன்னான்ல, அந்த வசனம் அந்த சஹாபிக்கு தெரியாதா? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லணும் எங்களுக்கு மலைக்கு வேண்டி நீங்க அல்லாட்ட கேளுங்கன்னு ஏன் சொல்லணும்? இப்ப நேரடியாக கேட்கலாமே. இதுதாங்க வசீலா. யாரிடம் போய் கேட்டால் காரியம் சீக்கிரமாக நடக்குமோ அவர்களை கொண்டு காரியத்தை ஆற்றுவது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபா பெருமக்கள் பெற்றுக்கொண்டார்கள், நாமும் பெற்றுக்கொள்வோம் இந்த வசீலா மூலமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த மாதிரி வந்து நன்மை பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்னல இந்த அதீது மழை சம்பந்தப்பட்ட அதீத் புகாரிலே இருக்குது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு கண் தெரியாத தோழர் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ் எனக்கு கண் பார்வை வேணும், துஆ செய்யுங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்தாங்க இன் ஷிஅத தஅவுது, நீங்க விரும்பினா துஆ செய்யறேன், கண் பார்வை கிடைக்கும், அது வேணுமா? வைன் ஷிஅத ஸபர்த, நீங்க விரும்பினா இப்படியே இருங்க, பொறுமையை கடைபிடிங்க, இது உங்களுக்கு நல்லதே தான், எது வேணும் உங்கள்கிட்ட? அப்போ அந்த சாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு கண் பார்வை வேணும் அப்படின்னாங்க. அப்படியா, சரி போங்க, ஒது செய்யுங்க, 2 ரக்காத் தொழுவுங்க, வாங்க. அந்த சாபியாக செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த துவா தான் நமக்கு பாயிண்ட், இதுதான் வசீலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பிநபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யிர் ரஹ்மா யா முஹம்மத் இன்னி தவஜ்ஜஹது பிக இலா ரப்பி ஃபி ஹாஜதி லிதுக்லாலி அல்லாஹும்ம ஷஃபிஹு ஃபிய. இதா துவா. அதாவது என்ன அர்த்தம்? அரபியில் ஓதிட்டீங்க அர்த்தத்து, இதுக்கு என்ன அர்த்தம் அது சொல்லுங்களேன், எங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்குறீங்க. அர்த்தத்தை சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக, இறைவனே உன்னிட்ட நான் கேட்குறேன், எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால், ரஹமத்துடைய நபி அவங்க இருக்கிறாங்க, அவங்க பொருட்டால் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இது ஒன்று. அடுத்து, யா முஹம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை கொண்டு நான் முன்னோக்கிறேன், உங்களை வச்சு அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், என்னுடைய காரியங்கள் நிறைவேற்றி வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இதை சொன்னாங்கல்ல அந்த சஹாபி, கண் பார்வை கிடைச்சு போச்சு. திர்மிதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் இந்த சஹாபிக்கு நமக்கு கண் பார்வை கிடைக்கணும், கண் பார்வை கொடுக்கறது அல்லாஹ் தான், தெரியாதா? ஏன் அல்லாஹ்ட்ட நேரடியாக கேட்டிருக்க கூடாது இவங்க? ஏன் அல்லாஹ் சொன்னானே உங்களோட உயிர் நாடி நரம்பையோட பக்கத்தில் இருக்கிறேன், இந்த வசனம் தெரியாதா அந்த தோழருக்கு? சரி, அந்த தோழர் தான் போய் கேட்டாங்க. அந்த தோழர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏங்க அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானே, ஏங்க என்னிடம் வந்து முறையிட்டீங்கன்னு சொன்னாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அந்த தோழருடைய வேண்டுகோளை ஏற்கிறாங்க, ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த துவாவோட வசீலா இருக்கிறது, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து வசீலாவை வைத்து கேட்கிற துவா உடனே பலன் கிடைக்கிறது, கண் பார்வை கிடைச்சிருச்சு. இந்த ஹதீஸில் இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய பவர் கொடுத்துருந்தா பார்த்தீங்களா? வந்த தோழர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் விரும்பினா துவா செய்யணும், கண் பார்வை கிடைக்கும், அது வேணுமா?
நீங்க விரும்பினா இந்த இதோட பொறுமையா இருங்க, அது உங்களுக்கு நல்லதுதான், அல்லாஹ் உயர்வு தரும், அது வேணுமா அப்படி கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதை கொடுக்கிற அதிகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருக்குதுங்க. என்ன வேணும் உங்களுக்கு, இதுவா அதுவா கேட்கறத கொடுக்க முடியும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஒரு வசீலா. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களோடு வாழ்ந்தாங்கல்ல, அந்த சமயத்துல இந்த பலனை எல்லாம் வசீலாவை வைத்து சஹாபா பெருமக்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே தான் அது. அதே போல பாருங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு கால் சுளுக்கிடுச்சு, கால் தடி கீழே வந்தாங்க, சுளிக்க போச்சு, வலியா துடுக்கிறாங்க. நமக்கெல்லாம் கால் சுளுக்கினாங்க என்ன வலிங்கிறத அனுபவிச்சு உங்களுக்கு தெரியும். வலியில் துடிக்கிற போது பக்கத்து உள்ளவங்க சொன்னாங்க, உதுக்குர் அஹப்பன்னாசி இலைக்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்களே, மக்கள்லேயே உங்களுக்கு மிகவும் பிடித்தமானவங்க, பிரியத்துக்குரிய யாரு, அவங்களை நினைங்க அப்படின்னாங்க. உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யா முஹம்மத் அப்படின்ட்டாங்க. உடனே அந்த சுளுக்கு வலி போச்சுங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை அதபுல் முஃபரத்தின் கிதாபுல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொன்னாலே முஹம்மத் ஸல்லல்லாஹு என்ற வார்த்தை எவ்வளவு புனிதமான வார்த்தை தெரியுமா, எவ்வளவு வெயிட்டான வார்த்தை தெரியுமா. அந்த வார்த்தையை சொன்னாலே எல்லா கஷ்டங்களும் போயிருமாங்க. அதனால தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிஹக்கி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு பொருட்டால் கேட்கிறாங்க, அந்த வார்த்தையை தான் சொல்ல வர்றாங்க. அதுபோல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யா முஹம்மத் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி போச்சு. கண் தெரியாத தோழருக்கும் சொல்லி கொடுத்த அந்த துவாவுல எப்படி வருது, யா முஹம்மத். ஏன் நபியை சொல்லியிருக்க கூடாதா? ஏன் ஐயோ நபின்னு சொல்லியிருக்க கூடாதா? ஏன் ஐயோ ரசூல் சொல்லியிருக்க கூடாதா? ஏன் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்கணும்? அந்த வார்த்தைக்குண்டான பவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் அல்லவா, அதை கூறு, நல்லதை பெறு. அதுக்காக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசலாம். ஏன்னா அவங்க ரஹ்மத்தா இருக்கிறாங்க, அவங்கள வச்சுதாங்க நம்ம எல்லாம். நமக்கு மட்டும் ரஹ்மத் இல்லைங்க, பிரபஞ்சம் அனைத்திற்கும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபி அவர்களே அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையா உங்களை அனுப்பி வைத்தோம். ஆலமீன் அப்படின்னா என்ன, காவிர்களுக்கும் அவங்க ரஹ்மத்தா, மூமின்களுக்கு ரஹ்மத்து, ரைட்டு. காபிர்களுக்கு ஏன், அவங்களும் அகிலத்தில் உள்ள மக்கள் தானே, அவங்களுக்கு தான், அவங்களுக்கு ரஹ்மத்தை தான். ஆனால் ரஹ்மத்தை பெறாமல் இருக்கிறார்கள், அந்த ரஹ்மத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. உதாரணம் சொல்றதா இருந்தா, மழை பெய்யுது, உமாக்காரவங்க தங்களோட 2 மகளை கூப்பிட்டாங்க, மழை பெய்யுதுமா தண்ணி பிடிக்கணும், பாத்திரத்தை எடுத்து வெளியே வை அப்படின்னாங்க. அக்காவும் தங்கச்சி 2 ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் எடுத்து வச்சுட்டாங்க. மழை பெஞ்சு முடிஞ்சிச்சு. அக்கா வச்ச பாத்திரம் தண்ணீரால் நிரம்பி வழியுது, தங்கச்சி வச்ச பாத்திரத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. ஏன் அப்படின்டா, அக்கா பாத்திரத்தை நிமித்தி வச்சாங்க, பெய்த மழையெல்லாம் அதுக்குள் விழுந்தது, பாத்திரம் நிரம்பிருச்சு. தங்கச்சி பாத்திரத்தை கவுத்தி வச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா தாய்மார்கள்லாம் பாத்திரத்தை கடுவுனாக்கா காய வைக்கணும், கவுத்தி தான் வைப்பாங்க, அப்போ சீக்கிரம் காயுங்கிறதுனால கவுத்தி வைப்பாங்க. கவுத்தி வச்ச பாத்திரத்தை அப்படியே எடுத்து கொண்டு போய் அப்படியே வச்சுட்டு வந்துருச்சு தங்கச்சி. அதனால ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. இப்போ அக்கா வச்ச பாத்திரத்தை தண்ணீர், தங்கச்சி வச்ச பாத்திரத்தில் தண்ணீர் இல்லை. மழை சொன்னிச்சா நான் அக்கா வச்ச பாத்திரத்தை தான் நிரப்புன்னு மழை சொன்னிச்சா? மழை எல்லாருக்கும் தாங்க பெஞ்சிச்சு. அக்கா பயன்படுத்திக்கிட்டாங்க, தங்கச்சி பயன்படுத்தாம போயிட்டாங்க. ஆனா மழை பெய்தது எல்லோருக்கும் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாருக்கும் தான் ரஹ்மத்தா இருக்கிறாங்க. மூமின்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், மற்றவர்கள் பயன்படுத்தாமல் போய்விட்டார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாருக்கும் ரஹ்மத்தா தான் இருக்கிறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லவா, பயணத்தில் இருக்கிறாங்க, பயணம் செஞ்சுக்கிட்டே போறாங்க, கடுமையான தாகம், வெயில்ல தண்ணி வேணும், ஒரு கிணத்தை பார்த்தாங்க, போனில் சில பேர் தண்ணீர் அள்ளி குடிச்சுக்கிட்டாங்க, இன்னும் சிலர் இந்த தண்ணி வேணாம் அப்படின்னு போயிட்டாங்க. அந்த கிணற்று நீர் எல்லோருக்கும் தான் ரஹ்மத்தா இருக்குது. ஆனா சிலர் பயன்படுத்திக்கிட்டாங்க, இன்னும் சிலர் பயன்படுத்தாம போயிட்டாங்க. ஆனா கிணற்று எல்லாருக்கும் உரியதுதான். அந்த மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் ரஹ்மத்தா இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் பயன்படுத்தினாங்க, முஸ்லிம் அல்லாதவங்க பயன்படுத்தாம போயிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மட்டும் ரஹ்மத் இல்லைங்க, மனிதர்கள் அல்லாத மற்ற உயிரினங்களுக்கும் கூட அவர்கள் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். அவர்கள் வானத்திற்கும் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள், பூமிக்கும் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள், பறவைகளுக்கும் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள், சூரியனுக்கும் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள், சந்திரனுக்கும் ரஹ்மத்தாக இருக்கிறாங்க.
அப்படியா? அப்ப சூரியன்லாம் மனிதன் படைக்கப்படுவதற்கு எத்தனையோ கோடி ஆண்டுக்கு முன்னாலே படைக்கப்பட்டுச்சு. சந்திரன் அப்படித்தானே, நட்சத்திரங்களும் அப்படித்தானே, அதுக்கெல்லாம் ரஹ்மத்து. ஆமா, ஏன் தெரியுமா? ரஹ்மத்துல் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்றான். ஆலமீன்களுக்கு ரஹ்மத்து. இறைவன் யார் தெரியுமா? ரப்புல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படித்தானே ஓதுறோம். ஆலமீன்களுக்கெல்லாம் ரப்பு அல்லாஹ். அப்ப யாருக்கெல்லாம் ரப்பு அல்லாஹ் ஆலமீன் வச்சுருவோம்? எதுக்கு? சூரியனுக்கு ரப்பு அல்லாஹ் தானே. அப்ப சூரியனுக்கும் ரஹ்மத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஏன்னா இவங்க ரஹ்மத்துல் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன். வானத்திற்கு இறைவன் ரப்பா? ஆமா, அந்த வானத்திற்கு ரஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அவன் இறைவன் ரப்புல் ஆலமீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன். நமக்கு கிடைக்கிற எத்தனை நியமத்துகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா வச்சு தடங்க கிடைக்குது. நம்ம ரிஸ்க்கு பெறோம்ல, ரிஸ்க்கு யார் மூலம் கிடைக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா தாங்க. சோத்துக்கு அண்ணன் முகமதுன்னு சொல்லுவாங்க, பாத்தீங்களா பெரியவங்கள்லாம்? ஏன் அண்ணன் முகமது சிந்திராதை எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன் அதுக்கு அண்ணன் முகமதுன்னு சொல்லனே? அன்னம்டா என்ன? உணவுண்டு அர்த்தம். சோறு அது அன்னம். அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அன்னப்பறவைக்கு கூட சிறப்பு சொல்லுவாங்க. அன்னப்பறவை எப்படி தெரியுமா? அந்த பாலில் தண்ணீரை ஊத்துனா பாலை மட்டும் உறிஞ்சி குடிச்சிரும், தண்ணீர் அங்கே இருக்கும், பிரிச்சிரும். அந்த பாலையும் தண்ணீரையும் பிரிச்சிரும். எது? அன்னப்பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நிறைய பேர் நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னப்பறவை இப்படியெல்லாம் செய்யாது. ஆனா இப்படி ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். அன்னப்பறவை தண்ணீரை பிரிச்சிருமா அப்படின்னு. உண்மையிலேயே அன்னப்பறவைக்கு அந்த ஆற்றல் இல்லைங்க, வேற எதுக்கு ஆற்றல் இருக்கு? அது என்னது? அன்னம். அன்னம்னு சொன்னதை தான் இவங்க அன்னப்பறவைன்னு ஆக்கி விட்டாங்க. அன்னம் தான் சோறு. சோத்துக்கு அந்த தன்மை இருக்கு. பாச்சோறு ஆக்குவாங்கல்ல, பாச்சோறுலாம் சாப்பிட்டுருக்கீங்களா தம்பி? பாச்சோறு அதானே, சின்ன பிள்ளைய இனிப்பான சாப்பாடு நல்ல பிரியமா சாப்பிடுவாங்க, அதனால வேகமா தலையாடுறாங்க. அப்ப அன்னம் தான் சோறு. பாச்சோறு ஆக்குவாங்கல்ல, அதுல பாலை ஊத்தி தான் பால் சோறு. பால் சோறு தான் பாச்சோறு. பாலை ஊத்தி தான் பாச்சோறு ஆக்குறாங்க. அதுல சமைச்சு முடிஞ்சதுக்கு பிறகு, சோறு ஆக்கிய பிறகு பால் இருக்காது, தண்ணி தான் இருக்கும். பாச்சோறுல பாத்தீங்களா, தண்ணி நிற்கும், பால் இருக்காது. ஏன்? அன்னம் சோறு பாலை பிரித்து விட்டது. அப்ப பாலையும் தண்ணீரையும் பிரிக்கிற ஆற்றல் அன்னம் என்பதற்கு உண்டு, சோத்துக்கு உண்டு. ஆனா இது அந்த அன்னம் பறவைன்னு ஆகிவிட்டாங்க. அதுவே இருக்கட்டும். சரி, சோறு சிந்துனா சொல்லுவாங்கல்ல பெரியவங்கெல்லாம், அண்ணன் முகம்மது அப்படிம்பாங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் இதுவெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதுனாலதான். இன்னொன்னு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று அல்லாஹ் படைச்சான்ல. ஒரு நாள் மலையை படைச்சான், இன்னொரு நாள் பூமியை படைச்சான்னு வரும் பொழுது திங்கட்கிழமை என்று தான் தாவரங்களை இறைவன் படைத்தான். இன்னைக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம்ல, காய்கறிகள் சாப்பிட்றோம்ல, கோதுமை அரிசியெல்லாம் சாப்பிட்றோம்ல, இது எல்லாம் இறைவன் படைத்தது திங்கட்கிழமை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் திங்கட்கிழமை. நம்ம அதனாலதான் அண்ணன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த திங்கட்கிழமை என்றுதான் இந்த சோறும் படைக்கப்பட்டது. அண்ணன் முஹம்மத் அந்த முன்னோர்கள் அந்த கருத்துல தான் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா ஒவ்வொன்றும் கிடைக்குது. இதை நான் சொல்லலைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இன்னமா அனல் காசிம் வல்லாஹு யுஅதி, இறைவன் கொடுக்கிறான், நான் பங்கீடு செய்கிறேன். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நமக்கு கிடைக்கிற கல்வி ஞானமாக இருந்தாலும் சரி, நாம் உடுத்துகிற உடையாக இருந்தாலும் சரி, நாம் உண்ணுகின்ற உணவாக இருந்தாலும் சரி, நமக்கு கிடைக்கிற செல்வங்களாக இருந்தாலும் சரி, பணம், நகை, நிலம் எதுவாக இருக்கட்டும், பங்கீடு செய்வது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாகத்தான். எல்லாம் அவங்க மூலமாக தான் நம்ம கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அவங்க ரஹமத்துல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான். ஆலமீன்களுக்கெல்லாம் ரஹமத்து அவங்க மூலமா தான் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையிலே தான் இறைவன் நமக்கு அவ்வாறு சொல்லி காட்டினான் என்பதையும் நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இந்த உலகத்தில் இருந்த வரைக்கும் அவங்கள வசீலா வச்சு வாங்கினாங்களே, இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பிறகு கூட சஹாபா பெருமக்களுக்கு ஒரு தேவை என்று வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் ஷரீஃபுக்கு செல்வார்கள், அழைப்பார்கள், தேவையை முறையிடுவார்கள். அவர்கள் கேட்டதும் கிடைத்திருக்கிறது. பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், கடுமையான பஞ்சம், மழை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் ஷரீஃபுக்கு போறாங்க, சலாம் சொல்றாங்க. இஸ்தஸ்கீ லி உம்மத்திக யா ரசூலல்லாஹ்ங்கறாங்க.
யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உம்மத்தினருக்கு மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. மழை இல்லாம கஷ்டப்படுறோண்டு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வர்றாங்க, அந்த சஹாபியுடைய கனவுல வர்றாங்க. யுஸ்கவுன், மழை பொழியும் நற்செய்தியை சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு நான் சலாம் சொன்னதா போய் சொல்லுங்க என்று சொல்றாங்க. இப்னு அபி ஷைபால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மழை வேண்டும். ஒரு சஹாபி எங்க போறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் ஷரீஃபுக்கு போறாங்க. யா ரசூலல்லாஹ்னு கூப்பிடுறாங்க, மழை வேணும்னு முறையிடுறாங்க, கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த கனவுலே வந்து சொன்னாங்க பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பெரியவங்களுடைய இடத்துக்கெல்லாம் நம்ம ஜியாரத்துக்கு போறோம்ல, நபிமார்கள் ஜியாரத்து, வலிமார்கள் ஜியாரத்து, நம்முடைய கண்களுக்கு அவங்க தெரிய மாட்டாங்கங்க, ஆனா அவங்களுடைய கண்களுக்கு நாம் தெரிவோம். கபருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெரியவர்கள், நபிமார்கள், வலிமார்கள்லாம் நம்மை பார்க்கிறார்கள். யார் வருகிறார், என்ன சொல்லுகிறார், பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். ஆகவே தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரெக்டா அந்த தோழருடைய கனவுல போய் சொல்றாங்க. தன்னிட்ட வந்தது யாருன்னு தெரியுதுல, அவ பார்க்கிறான், கபருக்குள்ளே இருந்தாலும் பார்க்கிறார்கள் என்று தானே தெரியுது. அதனால கரெக்டா அவங்களுடைய கனவுல போய் சொல்றாங்க. என்ன கோரிக்கை வைத்தார்கள்ங்கிறத கேட்டிருக்காங்க. மழை தானே கேட்டாங்க, போய் மழை பொடியும்னு செய்தி சொல்லிட்டு வர்றாங்க. அதனால உள்ளே இருக்கிற நபிமார்கள் நாம் சொல்வதை விளங்குகிறார்கள், நம்மை பார்க்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது. சஹீஹான ஹதீஸ் இது. ஃபத்துல் பாரியுடைய ஆசிரியர்கள் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்கெல்லாம் இது சஹீஹான ஹதீஸ், நல்ல சனது உள்ளதுன்னு சொல்றாங்க. இப்ப இதுல என்ன புரியுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்ததுண்டா எப்படி மறைந்தது சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் மௌத்தா போனதுக்குன்னு பின்னாலும் சொல்லுவாங்க, நம்ம சொல்லக்கூடாது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல கண்ணியமாக இருக்காது. அரபி மொழியில தூஃபிய வஃபாத்ன்ற வார்த்தை இருக்குது, நம்ம தமிழ்ல அது சொன்னா கண்ணியம் இல்லை. அதனால மறைந்ததற்கு பிறகு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு, எதை விட்டு மறைந்ததற்கு பிறகு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட், இப்படிதான் சொல்லணும். ஏன்னா சில பேர் இவ்வுலகை விட்டும் மறைந்ததற்கு பிறகும்பாங்க. அதுவும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா அதை விடவும் சரியான வார்த்தை என்ன தெரியுமா? நமது பார்வை விட்டு மறைந்தது பிறகு. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கும் அவர்கள் மூலமாக பலன்களை மக்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி பெற்றுக்கொள்ளலாம், அதான் அவசியம். அதான் கரம் பிடித்து கரை சேர்ப்பீர் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்று நாம் கூறுகிறோம். சில பேர் அதெல்லாம் தேவையில்லைங்க, அவதான் வசீலா தேவையில்லைங்க, எல்லாம் டைரக்டுங்க. சில பேர் அப்படி ஒரு கூட்டம் இங்கே உட்காந்துட்டு டைரக்ட் கூட்டம், அது நேரடியாக எல்லாமே செய்வாங்களாம். அப்போ நான் கேட்டேன், சரி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஏங்க அங்கே போய் முறையிறீங்க? அல்லா தான் உங்கள் பக்கத்தில் இருக்கான்ல, அல்லா தான் தேவை பூர்த்தி செய்வான்ல, நீங்கள் கேட்டால் அல்லாவுக்கு தெரியும்ல, ஏன் வழிமாறிட்ட போகிறீங்க அப்படிம்பாங்க. நான் கேட்டேன், ஒரு முஸ்லீம் சகோதரை பார்த்து துவா செய்யுங்களான்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டேன். அது சொல்லலாம். ஏன் அது சொல்கிறீங்க? ஏங்க சொல்கிறீங்க? நீங்கள் அல்லாட்ட கேட்டால் தான் அல்லாவுக்கு தெரியுங்கிறீங்கல்ல, அல்லா செய்வாங்கிறீங்கல்ல, ஏன் அடுத்த சொல்கிற போய் எனக்காக துவா செய்யுங்க ஏன் சொல்லணும்? நாங்கள் சொல்லுவோம், அது ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த கொள்கை வச்சுக்கிட்டு அடுத்த ஆட்ட போய் எங்களோட துவா செய்யுங்க ஏன் சொல்லணும்? நீங்கள் கேளுங்க அல்லாட்ட. அப்ப எதிலுமே நிலைப்பாடு அவர்களிடம் இல்லை என்பதற்கு பல பல உதாரணங்கள், அவற்றில் இதுவும் ஒன்று. நிலையான உறுதிப்பாடு கிடையாது. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வசீலாவாக இருந்து பல நன்மைகளை தர்றாங்க. இந்த உலகத்தில் சொல்றாங்கல்ல, மறுமையில் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மறுமையில் எல்லா மக்களும் இருக்கும்போது இனி விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை, யாராவது ஒரு ஆளை பிடிச்சு தான் ஆகணும். அந்த கட்டம் வந்துருச்சு. இப்போ என்ன செய்வாங்களா, வாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போவோம், அவ தானே முதல் மனிதர், அவங்கள்ட்ட போய் முறையிடுவோம். மக்கள் வருவாங்க, நாங்கள் இந்த நிலையில் இருக்கிறோம், இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கணும், அல்லாஹ்ட துவா செய்யுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அதுக்கு நான் தகுதி இல்லைங்க, அங்கே போங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து மக்கள் போவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க எனக்கு அந்த தகுதி இல்லை, போங்கங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட. எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போவாங்க, அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காமிச்சு விட்ருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காமிச்சு விட்ருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க எனக்கு தகுதி
தேவையில்லை, அங்கே போங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போங்கண்டு எல்லாம் போயிடுவாங்க. யாரும் சொல்லலாம் எங்களுக்கு இந்த நிலை, இதுலேருந்து நீங்கள் பாதுகாக்கணும். அப்படியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள், தங்களுடைய தலையை சஜிதாவிலே கீழே வைப்பார்கள். இறைவன் சொல்வான், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேட்டது கிடைக்கும், நீங்கள் பரிந்துரை செய்தது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு செய்தியை சொன்னோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி அடைவாங்க. இந்த ஹதீஸ் எங்க இருக்கு? புகாரில் இருக்குங்க. மக்கள்லாம் கஷ்டத்தில் போய் முறையிடுவாங்கல்ல, இந்த கூட்டத்தில் யார் இருப்பாங்க? வஹாபில இருக்கலாம். இங்கே தான் டைரக்ட் அங்கே படுற கஷ்டத்தில் எல்லாம் முடிவு எடுக்கும் போது வாங்க வேறு வழியில் அங்கே தான் போகணும் முடிக்க வந்துடுவாங்க. சார் நான் கேட்குறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போன உடனே, ஏன் நமது நாம் ஸல்லல்லாஹு அவங்ககிட்ட போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து, ஏங்க உலகத்தில் இருக்கும்போது தான் வசீலா வசீலா அப்படின்னு சொன்னீங்க, இங்கே ஆரம்பிச்சிட்டியல வசீலா வசீலாண்டி, உலகத்திலேயாவது அல்லாஹ் உங்கள் பார்வைக்கு தெரியலை சரி அப்படிங்கலாம். இங்கே தான் அல்லாஹ் டைரக்டாக இருக்கிறானுங்க, அல்லாஹ் இங்கே இருக்கிறான்ல, இங்கே இருக்கிற அல்லாட்ட கேட்காம ஏங்க என்னிட வந்தீங்க என்ன விசலாம் சொன்னாங்களா? அப்போ அது இறைவனுடைய ஏற்பாடுங்க இது, அதை புரியணும். புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள். அப்போ இந்த டைரக்ட் இங்க சொன்னவங்க அங்க வந்தான்னு வைங்க, எப்படி நடக்கும்? அந்த லிஸ்ட் எல்லாம் ஒதுக்கி வைக்கப்படும். நீங்களாம் டைரக்ட் ஆளுக்கப்பா, இதெல்லாம் இல்லைன்னு மறுத்தீங்கல்ல, இங்க இப்போ வந்து முடியாதீங்க, முடியாது, அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க. இங்க யார் வசீலா ஏத்தாங்களோ அவங்களுக்கு தான் அங்க கிடைக்கும், இங்க மருத்துவங்களுக்கு அது கிடைக்குமா? கிடைக்காது. இப்ப மறுமையிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் நடக்கிறது. சரிங்க, அடுத்த ஒரு விஷயம் சொல்லவா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? அதற்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வசீலாவாக இருக்கிறார். அவங்க வசீலா வச்சு தான் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். இது அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நான் சொல்லலைங்க, எல்லாம் நம்ம சொல்ல நினைச்சிடாதீங்க. வலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்பருல்லாஹ வஸ்தக்பர லஹுமுர் ரசூலு லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநீதம் இழைத்து கொண்டவர்கள் நபி அவர்களே உங்களிடம் வருவார்கள், அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடுவார்கள், ரசூலாக இருக்கிற தாங்களும் அவர்களுக்காக பாவமன்னிப்பு தேட வேண்டும். இதுவெல்லாம் இருந்தாதான் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ்வை அந்த மக்கள் மன்னிப்பாளனாகவும் அன்பாளனாகவும் பெற்றுக்கொள்வார்கள். குர்ஆன் சொல்றான். அப்ப என்ன? தப்பு பண்ணவன் நபி அவர்களே உங்கள்கிட்ட வரணும், அல்லாஹ் சொல்றான், என்னட்டையும் கேட்கணும், நீங்களும் அவனுக்காக இஸ்திக்பார் செய்யணும். அப்படின்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாட்ட, யா அல்லாஹ் இந்த ஆளை நீ மன்னிச்சிரு சொல்லணுங்க. நம்ம அல்லாட்ட சொல்ல, யா அல்லாஹ் என்ன பார்த்து மன்னிச்சிருன்னு சொன்னோன்னு வச்சுக்கிறேங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும் அல்லாட்ட, யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிருண்டு, அப்பதான் அல்லாஹ் மன்னிப்பான். நம்ம அல்லாட்ட கேட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக கேட்கலன்னு வச்சுங்க, போச்சுங்க, உங்க பாவம் மன்னிக்கப்படாது. இது நான் சொல்லலை, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது. அது கூட எவ்வளோ கரெக்டாக. ஏன்னா சில பேர் இங்கே சொல்லுவாங்க, இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எப்படி தெரியுமா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தாங்கல்ல அந்த மக்களுக்குரியது அப்படிம்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் படித்த ரப்பல்லவா, இந்த மாதிரி கூட்டமெல்லாம் வரும்னு தெரியத்தானே செய்யும் ரப்புக்கு. அழகா சொன்னாங்க, எப்படி? வஸ்தக்பர லஹுமுர் ரசூலு என்றான். எப்படி தெரியுமா சொல்லானே? முந்தின வாசகத்தை பிரகாரம் பார்த்தா அல்லாஹ் சொல்ல வேண்டிய முறை எப்படி தெரியுமா? ஜாவூக ஃபஸ்தக்பருல்லாஹ வஸ்தக்பர்த லஹும் அப்படி சொல்லணும். உங்கள்கிட்ட வருவாங்க, அல்லாட பாவமன்னிப்பு தேடுவாங்க, நீங்களும் அவங்களுக்கும் பாவமன்னிப்பு தேடணும். வஸ்தக்பர்த அப்படிதான் சொல்லணும். ஏன் ஜாவூக்கன்னு தான் வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட வருவாங்க, நீங்க பாவமன்னிப்பு தேடணும். ஆனா பாருங்க, உங்கள்கிட்ட வருவாங்க, ரசூல் பாவமன்னிப்பு தேடுவார் என்று அல்லாஹ் சொல்றான். வஸ்தக்பர லஹுமுர் ரசூலு. எவ்வளோ அழகா இறைவன் அப்போ வாசகம் அமைச்சு பார்த்தேன் பார்த்தீங்களா? ஏன்னா நேரடியா நீங்கன்னு சொல்லியிருந்தா இப்போ சொல்லிட்டு இருக்காங்கல்ல வஹாபி எல்லாம், அது அந்த காலத்தில் உள்ளவங்களை தாண்டு. அதுக்காக தான் சொன்னான், ரசூல் வார்த்தையை போட்டான். இன்னைக்கு ரசூல் நமக்கெல்லாம் யாருங்க ரசூல்? இன்னைக்கு நமக்கு ரசூல் யாரு சொல்லுங்களேங்க? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. அது இன்னைக்கு நம்ம ரசூல் அவங்க தான். அதுக்காக தான் போனான். இந்த இது இப்போ மட்டும் இல்லை, கியாமத்து நாள் வரைக்கும் இதுதான் ரூல். அதுக்காக தான் வஸ்தக்பர லஹுமுர் ரசூலு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது வரைக்கும் ரசூலாக இருக்கிறார்களோ அது வரைக்கும் இந்த வசனம் பொருந்தும். அப்போ நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வசீலா.
அதனால தானே நம்ம மௌலிது ஷரீப் ஓதும் போது அந்த கஃபாருல் ஹதாயா யா ரசூலல்லாஹ் நீங்கள் தவறுகளை மன்னிப்பவர்கள் அப்படி சொல்றோம்ல. அதனால தான். ஆனால் சில பேர் அது எப்படிங்க பாவங்களை மன்னிக்கிறது அல்லாஹ் தானுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து எப்படிங்க இதை சொல்லலாம் அப்படி கேட்டுட்டு ஒரு வசனத்தையும் ஓதுவாங்க. ஏன்னா எப்போவுமே அவளுக்கு அந்த ஒரு வசனம், எந்த வசனம் கொண்டு வர்றாங்களோ அந்த ஒரு வசனம் தான், வேற வசனத்துக்கெல்லாம் தெரியாது அவளுக்கு. மற்ற வசனம் இருக்கிறது தெரிஞ்சு அந்த கேள்வி வைக்க மாட்டாங்க. அப்பாவி இளைஞர்களும் குர்ஆன் சரியா படிக்காதனால இந்த வஹாபி ஆன்சர்கள் சொல்றது தான் சத்தியம்னு நம்பிடுறாங்க. ஏன் அவங்களும் குர்ஆன் படிக்கலையில. வஹாபி இளைஞர் படிச்சிருந்தா என்னங்க இவ தப்பா சொல்லான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் பாருங்க ஒரு வசனம், வமை யகுபிரு துனூப் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யார்? வமை யகுபிரு துனூப இல்லல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறார்? இதைத்தான் சொல்லுவாங்க. அப்படி அல்லாஹ் சொல்லிட்டானே, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நீங்க பாவங்களை மன்னிப்பவர்கள் அப்படிங்கிறீங்களே, இந்த வசனத்துக்கும் முரணா இருக்குதே. சுன்னை ஜமாத் உலமாக்கெல்லாம் ஹஸரத் உமர்ட்ட விளக்கம் கேட்குறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. பாவம் அப்பாவி இளைஞர்கள் அவங்களுக்கு புரியலை. ஆமாம் இவங்க சொல்ல கரெக்டாக தானே இருக்கு, மன்னித்தல் அல்லாவுக்கு தானே, வேற யாருக்கும் இல்லைன்னு தான் வசனத்தில் வந்துருச்சுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீங்கள் பாவங்கள் மன்னிப்பவர்கள் எப்படி சொல்றது என்று அவங்க யோசிக்கிறாங்கங்க. குர்ஆனை படித்து பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மன்னிப்பார்கள் என்று தெரிந்திருக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅஃபு அன்ஹும், நபி அவர்களே அந்த மக்களை நீங்கள் மன்னியுங்கள். எந்த இறைவன் சொன்னான்? வமை யகுபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறார் என்று கேட்டானே இறைவன், அந்த இறைவன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஃபஅஃபு அன்ஹும், அந்த மக்களை நீங்கள் மன்னியுங்கள் என்கிறான். அப்புறம் என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பான்னு தான் அர்த்தம், மன்னிக்கணும்னு அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லவா? சரிங்க, நம்மளை எடுத்துக்கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்ஜெக்ட் அப்படி இருக்கட்டும், நாம இருக்கிறோம், நம்ம மன்னிக்கலாமா? மன்னிக்க முடியாதா? மன்னிக்கணும்ல. நமக்கு யாரோ ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டாரு, மன்னிக்கணுமா இல்லையா? நம்ம மன்னிச்சாதானுங்க அல்லாஹ் அவரை மன்னிப்பான். இது இறைவன் குர்ஆன் சொல்றானே, வைதாமா கலிபூஹும் யக்ஃபிரூன், கோபம் வருகின்ற போது மன்னித்து விடுவார்கள் நல்லவர்கள். நாம மன்னிக்கணுங்கிறான் அல்லாஹ். வளமன் சொபர வகஃபர இன்ன தாலிக லமின் அஸ்மில் உமூர், ஒருவர் பொறுமையை கடைபிடித்து பிறரை மன்னித்து விட்டால் அதுதான் மிகச்சிறந்த நற்காரியம் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. நாம மன்னிக்கணும்ண்டு. கவுலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைருன், அழகிய சொல்லும் பிறரை மன்னித்தலும் சிறந்த காரியம் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அப்ப நாமே மன்னிக்கணும்னு அல்லாஹ் சொல்றாங்க. நாம மன்னிக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மன்னிக்க முடியாதா? அப்ப இதுல அப்ப அல்லாஹ் சொன்னானே பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறா, அதுக்கு என்னதான் அர்த்தம்? முறைப்படி புரியும். நாம மன்னிக்கிறோன்னு சொன்னா நம்ம தகுதிக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிறான்னு சொன்னா அவங்க தகுதிக்கு, அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறான் அல்லாஹ் கேட்கறான்ல, அந்த மன்னித்தல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அவன் தகுதிக்கு. அவ்வளவுதாங்க. அவர்களை தகுதி தேர்ந்தவாறு மன்னிப்பார்கள். அறவே மன்னிப்பு இல்லை என்றால் நம்ம மன்னிக்க அல்லாஹ் சொன்ன என்னாச்சு? அதான் நான் சொல்றேன், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ் கொண்டுகிட்டு உடியாண்டியல நாம மன்னிக்கணும்னு சொன்ன இந்த வசனத்தை எல்லாம் ஏன் படிக்கல? நீங்க குர்ஆனை பின்பற்றோங்கிறீங்க, படிக்காம எப்படிங்க பின்பற்ற முடியும்? படிச்சா தானே பின்பற்ற முடியும். அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மன்னிக்க முடியும் கேட்டீங்கல்ல, அந்த குர்ஆன்ல தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொன்னா ஃபஅஃபு மன்களை மன்னியுங்கள். அந்த வசனத்தை நீங்க படிக்கல, படிச்சிருந்தா கேள்வி வச்சிருப்பீங்களா? புரியுதா? இப்போ அவங்க குர்ஆனை பின்பற்றுகிறோம் சொல்லுவாங்க, நித்தம் சத்தம் போடுவாங்களே தவிர ஒழுங்கா படிக்கலைங்க. சும்மா ஒரு சில ஆயத்தை அங்கே ஒன்று எடுத்துக்கிட்டு இங்கே ஒன்று எடுத்து வச்சு பிரச்சனை பண்ணுறது. முழுமையாக படித்தாக்கா விளக்கம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ புரியுது? அந்த கஃபாருல் ஹத்தாயா, யா ரசூலல்லாஹ் நீங்கள் தவறுகளை நீங்கள் மன்னித்தவர்கள். எத்தனை தவறுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மன்னித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போகின்ற பாதையிலே அந்த மக்கள் கற்களையும் முற்களையும் புதைத்து வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போகிற பாதையிலே பல இடையூறுகளை அளித்திருக்கிறார்கள். அவர்கள் தொழுத நேரத்திலே தலையை கீழே வைக்கிறார்கள், மிகப்பெரிய ஒட்டக குடலை தலைக்கு மேலே போட்டு கைகட்டி சிரித்தார்கள் அந்த மக்கள். அவர்களையெல்லாம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள் தானே? பிறந்து வளர்ந்த சொந்த ஊரிலிருந்து விரட்டி அடித்தார்களே, எவ்வளவு பெரிய கொடூரம்! அந்த மக்களையும் மன்னித்தார்களா இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அந்த உஹது யுத்தத்திலே பல் ஷஹீதாக்கப்படுகிறது, அவர்களையும் மன்னித்தார்களா இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அப்படியானால் யா ரசூலல்லாஹ், பாவங்களை மன்னித்தவர்கள் நீங்க சொல்லாம வேற எப்படிங்க சொல்றது? பாவங்களை மன்னிச்சவங்களை பார்த்து நீங்க பாவங்களை மன்னிப்பவங்க தானங்க சொல்லனே. நீங்களாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களை நான் எப்படி உட்கார்ந்து இருப்பவர்களே அப்படின்னு தானே சொல்லனே. உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, உங்களை பார்த்து நிற்பவர்களே என்றா நான் சொல்லுவேன், அல்ல நீங்க உட்கார்ந்து இருக்கலேண்டா நான் சொல்லுவேன். நபி ஸல்லல்லாஹு மன்னிச்சாங்களா? ஆமா மன்னிச்சாங்க. இவ்வளவு ஹதீதுகள் இருக்குது, மன்னிச்சாங்க. மன்னித்தவர்களேங்கிறோம், இதுல என்ன இருக்கு பிரச்சனை? ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றின் போது மக்கள் எல்லாம் பயந்து நடுங்குகிறார்கள். இன்னைக்கு என்னாகுமோ நமது நிலை? காரணம் அவ்வளவு பெரிய கொடுமைகளை செய்திருக்கிறோமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதற்கெல்லாம் பழிவாங்க நினைத்து விட்டால் நமது நிலை என்னாகும் என்று அஞ்சு நடுங்கி இருக்கக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, இதுஹபு அன்துமுத் துலகா, நீங்கள் அத்தனை பேரும் செல்லுங்கள், உங்கள் அனைவருக்கும் பொது விடுதலை அப்படின்ட்டாங்க. இப்போ எப்படி சொல்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அந்த கஃபார் கத்தாயா தானே. அதனால் சொல்லுவாங்கல்ல, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். திருக்குறள் இருக்குதுல்ல, ஒரு ஆள் உங்களுக்கு தீங்கு செஞ்சுட்டானா அவனுக்கு நீங்க தண்டனை கொடுக்க விரும்புறீங்களா? அவன் வெட்கப்படுற அளவுக்கு அவனுக்கு நல்லது செஞ்சிருங்க. அவன் நினைக்கணும், போயும் இந்த நல்ல மனிதருக்கா நான் தீங்கு செஞ்சேன் என்று அவன் நினைச்சு வெட்கப்படணும். அந்த அளவுக்கு நன்மை செய்யுங்க. அதுதான் நீங்க அவனுக்கு கொடுக்கிற தண்டனை. சொன்னார்ல திருவள்ளுவர், அதற்கு இந்த உலகத்தில் இலக்கணமாக வாழ்ந்து காட்டிய பெருமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் உண்டு. அதனாலதான் ஃபத்ஹ் மக்காவோட எல்லாரும் மன்னிச்சிடும் போங்கிறாங்க. இப்பதான் சொல்றான் அந்த கஃபாருல் கத்தாயா. இதுக்கே ஒரு பிரச்சனை வருதா? இதுக்கு அடுத்து ஒன்று சொல்ல போறேன், அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகும். இதை ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் நடந்த அந்த துன்பங்கள் எல்லாம் மன்னிச்சாங்க தான் சில பேர் எடுத்துக்கொள்வாங்க. அதனால சொல்றோம். இன்னொரு பாயிண்ட் இருக்குங்க, நம்ம ஒரு பாவம் செய்யறோம்னு வச்சுக்கிறோங்க, அந்த பாவத்தை யார் மன்னிக்கிறது? அல்லாஹ் மன்னிக்க தெரிஞ்சதுதான். அந்த பாவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மன்னிக்கணும். இது ரெண்டாவது கட்டம். இது சில பேர் ஜீரணிக்க முடியாது. அப்படியா, என்னங்க வர எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. சரி, ஒரு ஆள் தொழுவலையில குற்றம் தானே, பாவம் தானே, அல்லாஹ் மன்னிக்கணும்ல. அல்லாஹ் மட்டுமா மன்னிக்கணும்? தொழுவை விட்டவன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தான் மன்னிக்கணும். ஏன் தெரியுமா? இவன் தொழுவலையில அல்லாஹ்வுக்கு மட்டுமா மாறு செஞ்சான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட மாறு செஞ்சிருக்கிறான். ஏன் தொலை சொன்னது அல்லாஹ் மட்டும் இல்லையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தானே தொலை சொன்னாங்க. அப்ப தொழுவலண்டா அல்லாஹ்வுக்கும் மாறு செய்தான், அல்லாஹ் மன்னிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாறு செஞ்சிருக்கிறான், அவங்களும் மன்னிக்கணும். திருடனான்னு வச்சுக்கிறேங்க, அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கணும். ஏங்க நீங்க கேட்கலாம், திருடாதே என்று சொன்னது இறைவனும் தான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான். அவன் அந்த இறைவனுக்கு மாறு செஞ்சா அல்லாஹ் மன்னிக்கணும், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறு செஞ்சா அவங்க மன்னிக்கணும்ல. இப்ப பாருங்க, ஆயத்தை நான் ஓதுறேன். வமை யஅஸில்லாஹ வரசூலஹு யுத்ஹில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அல்லாஹ்வுக்கும் மாறு செஞ்சவன், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மாறு செஞ்சவன், அல்லாஹ் அவனை நரகத்தில் தூக்கி போட்டுருவான் அப்படின்னு வசனம் இருக்கு. நல்ல கவனிங்க, இருவருக்கும் மாறு செய்தவன், அவன் பாவம் செஞ்சாலும் சரி கடமை விட்டாலும் சரி, ரெண்டு பேருக்கும் மாறு செஞ்சா ரெண்டு பேரும் தாங்க மன்னிக்கணும். இப்ப புரியுதா? அப்ப நம்ம அல்லாட்ட கேட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும், யா அல்லாஹ் அவனை மன்னிச்சிரு அப்படின்ட்டு. அப்பதான் அல்லாஹ் மன்னிப்பான். அதான் நான் ஏற்கனவே ஓதிய அந்த வசனம், வலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்பிருல்லாஹ வஸ்தக்பர லஹுமுர் ரசூலு லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. சரி, அதே போல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலாவாக இருக்கிறாங்கல்ல எத்தனை நல்ல காரியங்களுக்கு, அவர்களை கொண்டு சுகம் பெற்றவர்கள் எத்தனை பேர், அவர்களை கொண்டு நற்பாக்கியம் பெற்றவர்கள் எத்தனையோ பேர். அவர்கள் மட்டும் இல்லைங்க, அவர்கள் சார்ந்த பொருளை கொண்டு கூட பயனடைந்திருக்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணைவியார். அவங்ககிட்ட ஒரு முடி இருந்தது, திருமுடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடி ஒன்று இருந்தது. அதை வெறும் வெள்ளி டப்பாவுக்குள்ள வச்சிருந்தாங்க.
ஹதீஸில் அப்படிதான் வருது, புகார்லேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் வெள்ளி டப்பாவில் வைக்கணும்? யாருடைய முடி? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி அல்லவா, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கிறது அல்லவா, மரியாதை இருக்கிறது அல்லவா. ஆகவே வெள்ளி டப்பாவில் வச்சிருந்தாங்க. யாருக்காவது சுகம் இல்லைன்னா தண்ணி கொண்டு வருவாங்க பாத்திரத்தில். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வெள்ளி டப்பாவை எடுப்பாங்க, திறப்பாங்க, முடியை எடுப்பாங்க, அந்த தண்ணீரிலே கலைக்கு கொடுப்பாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒருவருக்கு ஷிஃபா கிடைப்பதற்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் அவர்கள் சார்ந்த பொருள், அவர்களோடு தொடர்பு கொண்ட பொருளுக்கே அந்த ஆற்றல் இருக்கிறது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அக்கா சகோதரி. அவங்ககிட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட ஜுப்பா இருந்துச்சு. அவங்களே சொல்றாங்க, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த ஜுப்பா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா என் தங்கச்சிட்ட இருந்துச்சு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பிறகு என்னட்ட வந்துருச்சு. அந்த ஜுப்பாவை நான் வச்சிருந்தேன். யாருக்காவது நோயப்பட்டுட்டா தண்ணீரிலே அதை கழுவி கொடுப்போம். நகுசிலுஹா லில் மர்லா, நோயுள்ளவர்களுக்கு அதை கழுவி கொடுப்போம். ஏன்? யுஸ்தஷ்ஃபா பிஹா, ஷிஃபா கிடைக்கும். முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு கொண்ட பொருளே வசீலா, நோய் நீங்குவதற்கு. இதெல்லாம் முடியுமா? முடியும். எப்படிங்க? குர்ஆனை படிங்கங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான்ல, இது ஹபூ பி கமீசி ஹாதா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து பிரிஞ்சதுனால அழுது கண்பார்வை போச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? இது ஹபூ பி கமீசி ஹாதா, தாங்க போட்டு அந்த கமீஸ் சட்டையை கொடுத்து அனுப்புறாங்க. கொண்டு போங்க இந்த சட்டையை. அல்கூஹு அலா வஜி அபி, எங்கள் வாப்பாவுடைய முகத்தில் வைங்க. அழுக்கூண்டு இருக்கு, போடுங்கன்னு அர்த்தம் இல்லை, வைங்கன்னு அர்த்தம். இப்போ வைங்க, அவங்களுக்கு கண் பார்வை கிடைக்கும். ஏத்தி பிஹா பசீரா ஃபலம்மா அஞ்சால் பஷீரு அல்காஹு அலா வஜிஹி ஃபர்தத்த பசீரா. அல்லாஹ் தொடர்ந்து குர்ஆன்ல சொல்றான். அந்த கமீஸ் சட்டையை கொண்டு வந்தாங்களா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முகத்தில் வச்சாங்களா, உடனே ஃபர்தத்த பி பசீரா, அவங்க கண் பார்வை கிடைச்சிருச்சுங்க. எல்லாம் குர்ஆன் சொன்னது. எப்படி கிடைச்சிச்சு? சட்டை தானே. ஹதீஸில் வந்தது வேண்டாக்கா, அப்படி இப்படின்னு சொல்லலாம். இந்த குர்ஆன்ல வந்து என்ன செய்ய போறீங்க? இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சட்டை கண் பார்வை கொடுத்ததா இல்லையா? கொடுத்துச்சுல. அதான் இதான் வசீலா. நபிமார்கள் வலிமார்கள் மட்டும் இல்லைங்க, அவர்கள் உபயோகித்த பொருட்கள் கூட வசீலா அப்படிங்க புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலையை என்னை அனுப்பி வச்சாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு படி இறங்கி கீழே இறங்கினேன். கால் இடறி கீழே விழுந்துட்டேன். கால் எறும்பு முறிஞ்சு போச்சு. நான் அணிஞ்சிருந்த தலப்பாக எடுத்து காலை கட்டிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து முறையிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உபு சுத்து ரிஜ்ல, காலை நீட்டுங்க அப்படின்னாங்க. காலை நீட்டினேன். மஸஹபி எதிஹி, தன்னுடைய கையால் தடவுனாங்க. அடுத்த கணம் எலும்பு முறிவு அகண்டு போய்விட்டது. புகாரி. இது செய்ய முடியுமா? மருத்துவம் துறை ரொம்ப முன்னேறிடுச்சு. உண்மைதான், முன்னேறிச்சு இதுதான். ஆனால் அந்த முன்னேறிய மருத்துவத்துறை இப்படி செய்ய முடியுமா? ஆக்சிடென்ட்டில் கை எலும்பு கால் எலும்பு முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிறோங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், கட்டில் போடுறான். மாவு கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, பல கட்டு போடுறான். அதோடவா பணத்தை கட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். என்ன இந்த மாதிரி வியாபாரமாக போச்சல நம்ம நாட்டு மருத்துவத்துறை. வியாபாரம், பிஸ்னஸ். உறுதியாக சொல்ல முடியும். எப்படி சொல்றீங்க? என்ன ஆதாரம் கேட்குறீங்களா? சுகப்பிரசவமாக பிறக்கிறது ரொம்ப ரேரு தானே. ஒரு ஆள் சொல்ற சுகப்பிரசவம், உடனே மற்றவங்களா சுகப்பிரசவமா அல்லாண்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்? எல்லாமே சிசேரியன் தான். அப்படிதான் நடக்குது. எல்லாம் எனக்கு காசுக்கு. டாக்டர் என்ன சொல்றாரு? நான் நர்ஸோட வச்சிருக்கிறோம், பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம், செலவழிக்கணும், சம்பளம் கொடுக்கணும். எங்களுக்கு இந்த மாதிரி ஆனா தானங்க எல்லாரும் சிசேரியன். இப்படி இருக்குதுல்ல. இப்போ இதே சிங்கப்பூருக்கு போங்க, லண்டனுக்கு போங்க. அங்கே ஒரு பெண்மணி குழந்தை ஈண்டெடுக்கிறாள் என்றால் சுகப்பிரசவம் தான், கிடையாது சிசரிங். போதுமா? அங்கே டாக்டர் தானே. நம்ம நாட்டு டாக்டர் அதில் எதில் குறைச்ச? திறமைக்கு ஒன்று குறைச்சி கிடையாது. இந்திய டாக்டர்களுக்கு நல்ல திறமை இருக்கு. அதனால தான் பல வெளிநாடுகள்லாம் இவங்க பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. சிங்கப்பூரில் சுகப்பிரசவம் தான், லண்டனில் சுகப்பிரசவம் தான். எப்படி அங்கே மட்டும் நடக்குது? இங்கே எல்லாம் வியாபாரம் வாங்கி விட்டாங்க. அதனால தாங்க
சரி, அது இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க? தடவுறாங்க, எலும்பு முறி அகண்டு போய்விட்டது. ஆனால் இன்னைக்கு பல கட்டுகளை போட்டு பெட்டில் இருக்க வச்சிடறாங்க, வாரக்கணக்கிலையும் மாத கணக்கிலையும். இப்போ புரியுதா இந்த மருத்துவர்களுடைய சிகிச்சை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகிச்சை எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு இப்போ புரியுதா? அதுதாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலாவாக இருக்கிறாங்க. அவர்களை விட்டுட்டா நமக்கு கதி கிடையாது. அவங்களுடைய கையை தான் நம்ம பிடிச்சே ஆகணும். இல்லைன்னா இந்த உலகத்திலும் ஒன்றும் இல்லை, மறு உலகத்திலும் ஒன்றும் இல்லை. யாரை சொல்லலாம், நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, உங்களை தவிர எங்கள் வேறு வெற்றியே இல்லை, சரண் அடைஞ்சிடணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. அப்போ தான் வெற்றி பெற முடியும். சஹாபா பெருவங்க அப்படி தான் வெற்றி அடைஞ்சாங்க. சரி, அதுக்கு மத்தியில் ஒரு சில கேள்விகள் வந்திருக்குது. அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது கேள்வி, இதெல்லாம் பலதோட வந்த கேள்வி தான், இருந்தாலும் வந்துட்டேனாலும் சொல்கிறோம். பெண்கள் ஜியாரத்து செய்யலாமா, தாயத் கயிறு கட்டலாமா? ரெண்டு, ஒரு தாளில் ரெண்டு வந்திருக்கு. ரெண்டுமே கூடும் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டுக்குமே அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுக்கு? ஜியாரத்துக்கு. கயிறு கட்டுறது ஒரு சஹாபியை செஞ்சுருக்கிறாங்க, அதனால அதுவும் கூடும் தான். எப்படி? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், நான் ஜியாரத்து செஞ்சால் என்ன சொல்லணும்னு கேட்குறாங்க. மாதா அக்கூலுன்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுக்குறாங்க, கூலி அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் மூமினீன் வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு தஆலா பிக்கும் லாஹிகூன் அப்படின்னு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கேள்வி என்ன? நான் ஜியாரத்துக்கு போனால் என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பெண்களுக்கு ஜியாரத்து உண்டுங்க போய் தானே, பெண்கள் ஜியாரத்து இல்லைன்னு வச்சுக்கிறேங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், நான் ஜியாரத்து போனால் என்ன சொல்லணும்? சலாம் சொல்லுவாங்க. என்ன ஜியாரத்து போனால் என்ன செய்யணுமா? ஏங்க பெண்களுக்கு தான் ஜியாரத்தே இல்லையாங்க, ஏங்க இது என்ன சொல்லணும் வேற கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜியாரத்து செஞ்சால் இந்த மாதிரி சொல்லுங்கன்னு கற்றுக் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு ஜியாரத்து உண்டு. ஆனால் எந்த ஜியாரத்து? அதை நம்ம வழங்கிறேன்னு, நபிமார்கள் வழிமார்களுடைய ஜியாரத்தை தான். பொது கபரிஸ்தானுடைய ஜியாரத்துக்கு பெண்கள் போகக்கூடாது. இமாம்கள் எல்லாம் மக்ரு என்கிறார்கள். இப்போ நம்ம ஊரில் பொது கபரிஸ்தான் இருக்கு, அங்கே போகக்கூடாது. ஏன்னா இந்த பெண்கள் இயற்கையிலேயே இறக்க சுபாவம் உள்ளவங்க. அழுகை பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நினைச்சா அழ முடியுங்க, ஆண்கள்னால முடியுமா? ஒரு ஆணை பார்த்து இப்போ அழுவு அப்படின்னா அவனால் முடியாது. ஆனால் ஒரு பெண்ணு ஒரு குறித்த நேரத்தில் அழுவுன்னு நினச்சா அழுவாங்க, அவங்களுக்கு முடியும். அது அல்லாஹ் கொடுத்த ஆயுதம். அழுகை தானே பெண்களுடைய ஆயுதம். நிறைய விஷயங்கள் அவள் தற்காத்து போகிறதுக்கே காரணம் அழுகை வச்சுட்டான். என்ன இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களா? கபரிஸ்தான் போனான்னு வைங்க, அங்கே வாப்பா அடங்கியிருப்பாங்க, உம்மா அடங்கியிருப்பாங்க, தம்பி அடங்கியிருப்பான். அங்கே போனால் அழுவ ஆரம்பிச்சுடுவாங்க. பெண்கள் போகக்கூடாது பொது கபரிஸ்தானுக்கு. ஆனால் நபிமார்கள் வழிமார்கள் அது போகலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்துக்கு போனாங்கல்ல, அவங்களே சொல்கிறாங்க, நான் சாதாரணமாக போவேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டது என் தந்தை யார, அப்போன்னு சாதாரணமாக போவேன். என்கிட்ட கேட்பாங்க, என்ன இப்படி போறீங்க? நான் சொல்றேன், யானுங்க அங்கே யார் இருக்கிறா? ரெண்டு பேரு, என்னமாகுவ ஜவுஜி, என்னை மனமுடித்த கணவர் இருக்கிறாங்க, வாபி என்னை ஈண்டெடுத்த தந்தை இருக்கிறாங்க, என் கணவர் என் தந்தை, நான் போயிட்டு வர்றேன். ஃபலம்மா துஃபின உமர், அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால ஃபவல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமிட்டு கூறுறேன், மா தகல்துஹு இல்லா வ அன மஷ்தூதத்துன் அலைய தியாபி, என்னோட ஆடைகளை எல்லாம் நன்றாக அணிஞ்சுக்கிட்டு தான் போவேன். ஏன் தெரியுமா? ஹயா மின் உமர், அங்கே இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெட்கப்பட்டு. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ இதே என்ன புரியுது? கபருக்குள்ளே இருக்கிறவங்க பார்க்குறான்னு தெரியுது, அதனால தான் வெக்கப்பட்டுக்கிட்டு ஒழுங்கா நான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம பார்வைக்கு தெரியல, ஆனால் அவங்க பார்வைக்கு நாம தெரியும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஜியாரத்துக்கு போனாங்களா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, பெண்களுக்கு நபிமார்கள் ஜியாரத்து உண்டு. அது பேர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜியாரத்துக்கு போனாங்களா? பெண்களுக்கு வழிமார்கள் ஜியாரத்து உண்டு. ஏன் அவங்க வழிமார்கள் தானே? சில பேர் அவங்க சஹாபிகள் இல்லைங்க. ஏன்னா சில பேர் வழிமார்கள் வேற சஹாபிகளை பிரித்து வச்சிருக்காங்க. வழிமார்களிலேயே உயர்ந்தவர்கள் சஹாபிகள், அவங்க வழிமாங்க. அப்போ இது கூடும் இருக்குதா? அதனால தர்கா ஜியாரத்து செய்யலாம். ஆனால் தர்கா போனால் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணும், இஸ்லாமிய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். ஜியாரத்து கூடுன்னு நினச்சிக்கிட்டு ஷரியத்து சொன்னதை விட்டுறக்கூடாது. ஏன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பாருங்க, நன்றாக ஆடைகளை அணிந்து கொண்டு செல்வேன், ஷரியா
செய்யலாம், ஷரியத்தோட செய்யணும். அடுத்து தாயத்து செய்யலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க, திடுக்கிட்டு பயந்தால் ஓதுவதற்கு. அதை சின்ன பிள்ளைய கூட திடுக்கிட்டு பயந்துடும். அப்போ நம்ம கூட அப்படி தானே, தூங்கிட்டே இருக்கும்போது திட்டு பயந்து எந்திரிச்சிருவோம்ல, அப்போ அந்த துவா ஓதணும். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் கலபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ யஹ்லுரூன். அதுதான் துவா. சரியா? அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இந்த துவாவை எழுதி தனது பிள்ளைகளுக்கு தாயத்தாக கழுத்திலே கட்டி தொங்க போடுவார்கள். இந்த அதீதோட இதுவும் சேர்ந்து இருக்குது, அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சஹாபி செய்கிறாங்கண்டா மார்க்கத்தில் கூடும். ஏங்க 1400 வருஷத்துக்கு பின்னால் நமக்கு வந்துச்சுங்க இஸ்லாம். ஆனால் சஹாபா பெருமக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றார்கள். அவங்க தாயத்து போட்டாங்கன்னு சொன்னால் மார்க்கம் அனுமதிக்கிறதுனால தான். அடுத்து இவங்க எழுதியிருக்கிறாங்க, நான் பிதத்து ஜமாத்துன்னு இருக்கிறேன், அல்லது போலி தௌஹீத் ஜமாத்தில். போலிங்கிற வார்த்தை இதில் இல்லை, நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் எப்போ அப்படி தான் சொல்லுவேன், போலி தௌஹீத் ஜமாத். சில பேர் ஃபோனில் கேட்கும்பொழுது இந்த ஜமாத்துக்காரவங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாரா? போலி தௌஹீத் ஜமாத் சொல்லுங்க. நம்ம தாங்க தௌஹீத் ஜமாத்து, சுன்னை ஜமாத் தான் தௌஹீத் ஜமாத்து. மற்றவங்க பேர் வச்சுட்டா போதுமா? ஜமாத்தை இஸ்லாமின்னு ஒரு குரூப்பு சொல்லுது. அப்போ நம்மளாம் எந்த இஸ்லாமு? நம்மளாம் ஜமாத்து இஸ்லாமிய ஜமாத்தா இல்லையா? நம்மளாம் ஒரு குரூப்பு அந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்குது. அதனால உண்மையான தௌஹீத் ஜமாத் யாரு தான்? சுன்னை ஜமாத்து தான். அப்போ அந்த மாற்றமான குரூப்பு போலி தௌஹீத் ஜமாத்து. சரி, வணங்கிருச்சா? சரி, இதில் இல்லை, நான் அப்படி சேர்த்துக்கிட்டேன். போலி தௌஹீத் ஜமாத்தில் பெண்கள் தொழுகை இல்லாத சமயத்திலும் குர்ஆன் ஓதலாம் என்கிறார்கள், இதன் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு கேள்வியை கேட்பதே நமது பெண்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவங்க அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறான்னு கேட்டுக்கிட்டே போகாமல் இவங்க இப்படி சொல்கிறாங்களே சரியா அப்படி கேட்குறாங்க பாருங்க. இதுதான் விழிப்புணர்வு. அது வரைக்கும் நம்ம சமூகத்தை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. சும்மா விரல் விட்டு எண்ணுகிற 4 பேர் அங்கே போவாங்க. மெஜாரிட்டி, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், சுன்னை ஜமாத்து தான். எல்லாம் அப்படி தான் வச்சு பாருங்க. இந்த கேள்வியை அடையாளம் கேட்டாங்களா? உண்மையாக அவங்க சொல்கிறாங்க தான். என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவ்வளோ கூடாதுங்க அப்படிம்போ. இல்லை, இப்படி குர்ஆனை ஓதலாம் என்கிறார்கள். ஓதலாம்னு சொல்கிறாங்க, தொடலாம்னு சொல்கிறாங்க, ரெண்டுமே சொல்லுது. இதில் ஓதலாம்னு தான் இருக்குது கேள்வியில். இன்னொன்னு சொல்கிறாங்க குர்ஆனை தொடலாம், குர்ஆனை ஓதலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்லுவோம் ரெண்டும் கூடாதுங்கன்னு. ஏன்? நம்ம சொல்ல போகிறோம், ஆதாரத்தை வைக்கிறோம். ஆனால் அவங்க சொல்கிறாங்கல்ல ஆதாரம், ஒரு ஆதாரத்தை வைக்க முடியுமா? ஒரு ஆதாரம் முடியாது. நம்ம ஆதாரம் வைப்போம். ஒது இல்லாவிட்டால் குர்ஆனை அதை தொடக்கூடாது. இப்போ இங்கே மாது விலக்கு சம்பந்தம் தான் கேட்டிருக்காங்க. ஒது இல்லாவிட்டாலும் அப்படி தான். லா எமுசல் குர்ஆனை எல்லா தாஹிரும். சுத்தம் இல்லைன்னா குர்ஆனை தொடக்கூடாது. ஒது இல்லாமல் இருந்தாலும் சுத்தம் இல்லை, தொடக்கூடாது. மாதவிடா நிலையில் இருந்தாலும் சுத்தம் இல்லை, தொடக்கூடாது. ஜுனுபாலி குளிப்பு கடமையாக இருக்கிறாங்க, கணவன் மனைவி குளிப்பு கடமையாக இருக்கிறாங்க, இப்போதும் தொடக்கூடாது. இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு. இந்த ஹதீது தாரகுத்னியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரியா? மொத்தாவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரியா? கூடான்னு சொன்னால் தலியில வச்சுட்டோம், ஆதாரத்தை வச்சுட்டோம். ரைட். இப்போ ஓதலாம் தானே கேட்டிருக்காங்க, ஓதலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓதவும் கூடாது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறாங்க. லா தக்ரவுல் ஹாயிலு வலல் ஜுனுபு ஷைஅம் மினல் குர்ஆன். ஜுனுபாலிகள், ஜுனுபான குளிப்பு கடமையானவங்க, ஆண் பெண் ரெண்டுமே எடுக்கும். மாதவிடாய் பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் குர்ஆனில் எந்த பகுதியையும் ஓதக்கூடாது. திர்மிதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இப்போ புரியுதா? ஹதீஸ் பிரகாரம் யார் நடக்கிறாங்கண்டு? சும்மா குர்ஆன் சொல்லிக்கிட்டு இருந்தா பத்தாது. நம்ம அப்படி சொல்றதானே இல்லை. நம்ம தவாதுவா அமைதியோட போய்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம பின்பற்றலாம் குர்ஆன் ஹதீஸை தான். இதுவும் அடையாளம். குர்ஆன் ஹதீஸ் சத்தம் போடுறவங்க இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதவிடாய் பெண்கள் குர்ஆனை ஓதக்கூடாதுங்கிறாங்க.
திருமீதியில இருக்குது. அந்த கூட்டம் என்ன சொல்லுது? ஓதலாம்ங்கிறது. அதான் நான் சொல்றது, இந்த வஹாபியத்து கூட்டம் நமக்கு எதிராகவா நிற்கிறார்கள்? இல்லை இல்லை, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நிற்கிறார்கள். நமக்கு எதிராகவா போராடுகிறார்கள் அந்த கூட்டம்? இல்லை இல்லை, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போராடுகிறார்கள். நீ எதை ஓதக்கூடாது மாத விளக்குள்ள நிலையிலே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்களுடைய கூற்றுக்கு மாற்றாக நீ ஓதுங்கிறாங்க இவங்க. அதனால இப்படி அவங்க சொல்றாங்கல்ல, அது தப்பு. இப்போ நான் ஹதீஸ் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அதனால மாதவிடா நிலை இருக்கக்கூடியவங்க குர்ஆனை ஓதக்கூடாது, அது தெரிஞ்சாச்சு. அடுத்து நோஸ் பீஸ், முகமூடி அணிவதின் சட்டம் என்ன? அதாவது முகத்தை மறைக்கிறது. வெளியே தூர போகிறோம், முகத்தை மறைக்கணுமா அப்படின்னு சட்டம் கேட்குறாங்க. ஏன் தெரியுமா கேட்டாங்க? எல்லாம் நம் பெண்களுடைய விழிப்புணர்வு தான். ஏன்னா இந்த வஹாபிய என்ன சொல்கிறாங்க, வெளியே போகும்போது தான் பெண்கள் முகத்தை மறைக்க தேவையில்லையே. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? பெண்களுடைய அந்நிய பெண்கள் முகத்தை பார்க்கலாமேன்னு சொன்னவங்க தானங்க. என்னங்க, பெண்கள் எல்லாம் கண்ணியமானவர்கள், பண்புள்ளவர்கள். இவர்கள் எல்லாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு ஆளுக்கு ஒரு கையில் ஒரு தட்டியை கொடுத்து அதில் வாசம் எழுதியிருக்கும், முழக்கம் செய்ய சொல்லியிருக்கிறீங்க, சத்தம் போட வச்சிருக்கிறீங்க. பெண்களையெல்லாம் ரோட்டில் போகிற வர்ற ஆண்கள்லாம் அந்த பெண்களை பார்த்துக்கிட்டு போகிறான். இஸ்லாம் இப்படி எவ்வளோ கண்ணியமானவர்கள், இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களேங்க. அந்நிய பெண் பார்க்கலாமான்னு கேட்டால் இங்கே தான் அந்த பாம்பே அன்னைக்கு புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அந்நிய பெண்களை பார்க்கலாமே. பார்த்தீங்களா, இப்போ புரியுதா? சுயநலத்திற்காக எந்த சட்டத்தையும் கொண்டு வருவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? குல்லில் முஃமினீன் யகுல்லூ மின் அப்சாரிஹிம், மூமின்களுக்கு சொல்லுங்க அவங்க தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். யாருக்கும்? ஆண்களுக்கு முன்னால் தாழ்த்தி கொள்ளட்டுமா? நான் கேட்குறேன். அல்ல மஹரமைத்தான பெண்ணுக்கு முன்னால் தாழ்த்தி கொள்ளட்டுமா? அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தானே தாழ்த்தி கொள்ளட்டுமா? எல்லாம் சொன்னா நீங்களும் பார்க்கலாங்கிறீங்க. வகுல்லில் முஃமினாத் யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன, அல்ல மேலும் சொல்றான், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களும் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். அந்நிய ஆணை பெண் பார்க்க கூடாது, அந்நிய பெண்ணை ஆண் பார்க்க கூடாது. இது பொது சட்டம். அதே நேரத்தில் தேவை என்றால் பார்த்து கொள்ளலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், டாக்டர் ஆணா இருக்கிறாரு, பார்க்கலாம். ஒரு பெண்மணி கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல போகிறாங்க, முகத்தை பார்க்கலாம். அப்போ தான் இன்னார் வந்தான்னு தெரியும். இல்லாட்டி வேற பொம்பளை புர்கா போட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டேன் நான் தான் அது பொய் சொல்லிவிட்டு போயிட்டானே செய்கிறது. அங்கெல்லாம் முகத்தை காமிக்கணும். அதே போல் கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுக்குறீங்க, கடன் வாங்குறீங்களா, முகம் தெரியணும். முகத்தை மறைச்சிக்கிட்டு கடன் கொடுத்துட்டு கடன் கொடுத்தாலும் நான் தான் வேற பொம்பளை வந்து வாங்கிட்டு போயிட்டேன். இங்கெல்லாம் இது முஆமலா என்று சொல்வார்கள். முஆமலா கொடுக்கல் வாங்கல், பரிவர்த்தனை தமிழில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கட்டங்கள்ல எல்லாம் பார்க்கணும், முகத்தை பார்க்கணும். ஆனால் வேற கட்டங்களில் பார்க்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான். ஆனால் இந்த கூட்டம் என்ன சொல்லுது? பார்க்கலாம். சரி இருக்கட்டும், வெளியே போகும்போது மறைச்சிக்கிட்டு தான் போகணுமா? மறைச்சி தான் போகணும். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸுங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு யுத்தத்தின் போது எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க பொருளை காணா போச்சுன்னு தேடிட்டு போனாங்க. அவங்க ஒட்டாத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் போயாச்சு. வந்து பார்த்தா எல்லாம் போயிட்டாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அழுதுகிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு. அங்கே தான் சஃபான் இப்னு முஅத்தர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இந்த வாசகத்தை தான் நீங்கள் விளங்கணும். என்ன சொன்னாங்க? நான் யாரென்று புரிந்து கொண்டார்கள் அந்த சஹாபி. ஏனென்றால் ஹிஜாபுடைய வசனம் சட்டம் வருவதற்கு முன்பாக என்னை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். என்ன பாயிண்ட்? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஹிஜாப்னா என்ன அர்த்தம்? முகத்தை மறைக்கிற சட்டம். இது வருவதற்கு முன்பு அந்த சஹாபி என்னை பார்த்துருக்கிறாங்க. ஆகவே என்னை பார்த்துட்டு இன்னார் தாண்ட அடையாளம் கண்டுபிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு நான் அந்த சஹாபியை பார்த்த உடனே என்னுடைய முகத்தை நான் மறைத்து கொண்டேன். புகாரிங்க, முகத்தை மறைக்கிற சட்டத்துக்கு போய் தானே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அதனால் பெண்கள் அந்நிய ஆண்கள் உள்ள இடத்துல எல்லா இடத்திலும் மறைச்சிக்க கிடையாது. நீங்கள் பெண்களாகவே இருக்கிறீங்க, முகத்தை மறைக்கணும் அவசியம் கிடையாது. ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் முகத்தை மறைச்சிக்கிறணும். ஏன்? ஆண்களுடைய பார்வை பலவிதமானது. நீங்கள் பெண்கள் வேண்டாம், நல்லெண்ணெய் வைக்கலாம். அவெல்லாம் அப்படி இல்லை, இவெல்லாம் இப்படி இல்லை, நல்லவோ அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆண்களுடைய மனநிலை என்னங்கிறது ஆண்களான எங்களுக்கு தான் தெரியும். எத்தனை பேர் அவன் உள்ளத்திலலாம் காம சிந்தனையும் காம உணர்வையும் வச்சுக்கிட்டு இருப்பான். நீங்கள் பாட்டு சும்மா இருப்பீங்க, அந்நிய பெண்ணை பார்த்து ரசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். தேவையில்லாத எண்ணமெல்லாம் வச்சுருப்பான். இது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நல்ல எண்ணத்தில் தான் இருப்பீங்க. அதனால தான் மார்க்கம் சொல்லுது,
அந்நியானுக்கு முன்னால முகத்தை மறைச்சிருங்கண்டு. இது நான் சொல்லலை, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. நல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க, ஹிஜாபுடைய சட்டம் வருவதற்கு முன்பு என்னை பார்த்தார்கள். அப்போ ஹிஜாபுடைய சட்டம் வந்த பிறகு பார்க்கலன்னு தெரியுது. அது ஒன்றா. அதே ஹதீஸில் நான் உடனடியாக அந்த தோழரை பார்த்ததும் முகத்தை மூடிக்கொண்டேன். சப்ஜெக்ட் முடிஞ்சு. அதனால எல்லா இடங்களும் தான் அப்படிங்கிறதும் இல்லைங்கிறதும் புரிஞ்சுக்கிறேங்க. அது சிரமம் தானே. பெண்களுக்கு எவ்வளோ நேரம் மொத்த முடிக்கிட்டே இருக்க முடியுமா? அந்நிய ஆண்கள் உள்ள இடத்துல மட்டும் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க. மற்ற நேரத்தில் தேவை கிடையாது. வெளியில் போனாலே அப்படிங்கிறது இல்லை. பெண்களாக கல்யாணத்துக்கு போனீங்க, எல்லாம் பெண்களாகவே இருக்கிறீங்க, அங்கே தேவையில்லை. ஆனால் மண்டபத்தை விட்டு வெளியே வர்றீங்க, ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க, மொத்த மூடிடுங்க, அவ்வளோதான். இது இஸ்லாமிய சட்டம். உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு ஓதி பார்க்கலாமா? தாராளமாக ஓதி பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதிச்சிருக்கிறாங்க. ஓதி பாருங்க, அதில் ஷிபா உண்டு. சஹாபா பெருமக்களும் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு ஊருக்கு போகிறாங்க, அந்த ஊர் தலைவருக்கு விஷஜந்து தீண்டிருச்சு. சஹாபா பெருமக்கிட்ட வந்து முறையிடுறாங்க. சஹாபா பெரும ஒருவர் போய் ஒரு நிபந்தனை போடுறாங்க, நான் ஓதி பார்க்குறேன், சிகிச்சை செய்கிறேன், சரியாகும், ஆனால் இதுக்கு பரிசாக ஒரு ஆட்டு மந்தையையே எங்களுக்கு தரணும். தருவீங்களா? தர்றோம். எங்கள் தலைவருக்கு சரியாகணும். வேறு எல்லா நேரம் பண்ணி பார்த்து உங்களுக்கு சரியாகலை. சரின்ட்டாங்களா? ஏன் தெரியுமா இந்த ஷரத்து? அந்த ஊருக்கு போனால் விருந்தாள், அந்த காலத்தில் ஒரு கூட்டம் வந்தால் அவங்கள விருந்தோம்பல் செய்வாங்க. அப்படி ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் அந்த ஊர் மக்கள் செய்யலை. அதனால தான் இப்படி ஷரத்து போட்டாங்க. அல்ஹம்து சூரா ஓதுனாங்கங்க. அல்ஹம்து சூரா சூரத்து ஷிஃபா. நீங்களும் ஓதலாம். ஹஸரத்துல தான் போய் ஓதணும்னு இல்லைங்க. ஒவ்வொரு முஸ்லீமும் ஓதலாம். வீட்டில் யாருக்காவது சோமலையா, பிள்ளை சோமலையா, மத சோமலையா, தண்ணீர் எடுங்க, அல்ஹம்து சூரா ஓதுங்க, ஊதுங்க, கொடுங்க, எல்லாரும் செய்யலாமே. இதுக்குன்னு ஹஸரத் தான் தேடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஹஸரத்து ஓதுனா அதுக்கு பவர் ஜாஸ்தி. அது ஒரு விஷயம். நான் கற்றறிந்த ஆலிம், அவங்க குர்ஆனையும் ஹதீஸையும் படித்தவங்க, அவங்க ஓதுனா அதுக்கு ஒரு பவர் இருக்கும். நீங்களும் ஓதலாம். சரி, அந்த சாபி ஊதி விட்டாங்களா, விஷம் அப்படியே இறங்கிருச்சுல, ஒரு ஆட்டு மந்தையை கொடுத்து விட்டாங்க. இப்போ சாபா பிறகு சந்தேகம் வந்துருச்சு. குர்ஆனில் ஓதி இருக்கிறோம், அல்ஹம்து சூரா குர்ஆன் தானே, குர்ஆனை ஓதிட்டு கூலி வாங்கியிருக்காம மார்க்கத்து கூடுமா இல்லைன்னு தெரியலையே, அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு தான் அதை செய்யணும் அப்படின்னு அந்த ஆட்டு மந்தையை ஓட்டிக்கிட்டே வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க நடந்ததை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது பூலி பிஸஹ்மின், அதில் எனக்கும் ஒரு பங்கு போடுங்கன்ட்டாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டாச்சு. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் பங்கு போடுங்கன்னு சொல்றேன்னு? ஓதி பார்த்தேன்னா அவங்க ஒரு சாபி, அவங்க கூட போனாங்க. அந்த சாபி அவங்களுக்கு தான் அந்த ஹக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஏன் பங்கு போடுங்கன்னு சொல்லனு? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சூறாவை கற்றுக் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்து சூரா ஓதுனாங்க. சொல்லி கொடுத்தே யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. அப்போ அவங்களுக்கும் பங்கு வந்துடுதுல்ல. அதனால தாராளமாக ஓதலாம். அதே போல் ஒரு சிறுமி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவோட வீட்டுக்கு சலதம் போகிறாங்க. ஒரு சிறுமியை பார்க்குறாங்க, முகம் மஞ்சள் கலரில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இஸ்தர்கூ பிஹா ஃபைன்ன பிஹா அன் நலிரா, அந்த சிறுமியை ஜின் தீண்டு இருக்கிறது, ஓதி பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க. முஸ்லீம் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எல்லாம் புகாரிங்க. எதுக்கடுத்தான் புகாரில் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமாப்பா புகாரில் தான் இருக்கு, நீங்கள் சொல்லுங்க. சரி, இப்படி ஓதி பார்க்கலாம், தாராளமாக ஓதி பார்க்கலாம். ஓதி பார்க்கன்ட்டு வரும்பொழுது பல வகையா, நான் எனக்கு முன்னால் சொன்னேன்ல, திடுக்கிட்டு பயந்தா ஒரு துவான்னு சொன்னேன்ல, அது ஓதி பாருங்க. தாய்மார்கள்லாம் ஹஸரத் வந்து புள்ள பயந்துருச்சு, திடுக்கிட்டு பயந்து ஓதி பாருங்க அப்படிம்பாங்கல்ல. பார்வைக்கு ஓதி பாருங்க தெரியுமா? நான் நினைக்கிறேன் இந்த தாய்மாருடைய வார்த்தையெல்லாம் ஹதீஸில் வந்த வார்த்தைங்க. புள்ள பயந்துருச்சு ஓதி பாருங்கிறாங்கல்ல. ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கிட்டு பயந்தா ஓதுறது சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஒன்று. இன்னும் தாய்மார் இருந்து சொல்லுவாங்க, பிள்ளைக்கு பார்வைக்கு ஓதி பாருங்கம்பாங்க. இன்னும் பார்வைக்கு ஓதி பார்க்கறது ஹதீஸ் படித்தோன்னா தாங்க தெரியுது இந்த தாய்மார்கள் எவ்வளோ அழகான வார்த்தையை யூஸ் பண்ணாரு. இப்போ இன்னபிஹா நல்லிராண்டாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சிறுமியை கண் பார்வை தீண்டு இருக்கிறது, ஜின் பார்வை, ஓதி பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க. இப்போ நம்ம தாய்மார்கள் சொல்றோம் அப்படிதான், பார்வைக்கு ஓதி பாருங்கன்னு சொன்னால் ஜின்னுடைய பார்வைக்கு, ஷைத்தானுடைய பார்வைக்குன்னு அர்த்தம். எல்லாம் ஹதீஸில் வந்த வார்த்தை தாங்க. அதனால ஓதி பார்க்கிறது கூடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவுலியாக்கள் என்பவர்கள் யார்? இதுவெல்லாம் விளக்கம் கொடுத்தா ரொம்ப நேரம் ஆகும். ஷார்ட்டாக சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். வலிமார்கள் யார்? வலிமார்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எந்த பயமும் இல்லை, கவலைப்பட மாட்டார்கள். அல்லதீன ஆமனு வக்கானு எத்தகூன். இந்த ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த இரண்டு பண்புகள் இருந்தால் அவர் வலிமார்கள். அல்லதீன ஆமனு, முழுமையான ஈமான் இருக்கணும், காமிலான ஈமான். அடுத்து தக்வா, இறையச்சம் இருக்கணும். இது இருந்தால் வலிமார்கள்.
அப்படின்ட்டு அல்லாஹ் தாலா சொல்லிட்டான். அது வழிமார்கள் அதுதான். அடுத்து இன்னொன்று வருது, பெரிய ஆன்சர் பேப்பர் மாதிரி இருக்கு. ஹஸரத் காபாவை சுற்றி ஏன் தொழுகிறீர்கள் என்று மாட்டு மதத்தவர்கள் கேட்கிறார்கள். இதற்கு சரியான விளக்கம் என்ன, எப்படி பதில் சொல்கிறது? ரைட்டு. தொழுகையில் இமாமை பின்தொடரும் போது இமாம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையை நாமும் பின்தொடர வேண்டுமா? பிந்தன ரக்காத்தை எப்படி தொழுவது? கரெக்டான கேள்விதான். குர்ஆனின் நூனுடைய சட்டப்படி குர்ஆனில் சின்னதாக ஆயத்திற்கு பின் இருக்கக்கூடிய நூனை அடுத்து வரும் வார்த்தையோடு சேர்த்து ஓதுவது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நூன் இருக்கு. சரி, முதலாவது வாங்க, கௌபாவை நோக்கி தானே, இங்கே கௌபா சுற்றின்னு இருக்குது, அங்கே கௌபா அங்கே நிற்கிறாங்க, இங்கே எல்லாம் சுத்தலை, எல்லாம் ஒரே மாதிரியாக நிற்போம், கௌபா இருக்கிற திசையை நோக்கிறோம். ஏன் கௌபாவை முன்னோக்கி தொழுகிறீர்கள் என்று பிற மதத்தவர்கள் கேட்குறாங்க. இறைவன் தான் எல்லா இடத்துல இருக்கிறான்ல, நீங்கள் ஒரு பக்கமே தொழுவுறீங்க, அது கௌபாவுக்கு பக்கம், அப்போ இதை திசையை நோக்கி தொழுவுறீங்களா? நம்மளையெல்லாம் திசையை நோக்கி தொழுபவன்னு சில புலவர்கள்லாம் படித்தாங்க. அப்படி கிடையாது, எல்லாம் ஒரு யூனிஃபார்முக்காகத்தான். ஐநமா தொல்லு பதமாக வச்சு உள்ளான் அல்லாஹ் சொல்லிடான், எங்கு திரும்பினாலும் அல்லாஹ். அதனால தான் பயணத்தில் அப்படி தானே, பயண தொழுகைன்னு ஒன்று இருக்குது. வாகனம் எங்கிட்டு போதோ அதை நோக்கி தொழுது போயிட்டே இருக்கலாம். ஏன் ஐநமா தொல்லு பதமாக வச்சு உள்ளா, எங்கே நோக்கணும் அல்லாஹ் அங்கே இருக்கிறான். ஆனால் ஃபர்லான தொழுகைக்கு கிபிலாவே முன்னோக்கணும் காபாவை. ஏன்னா ஒரு யூனிஃபார்ம், எல்லாம் கரெக்டாக பாருங்க. மற்ற இது இப்படி கேட்குறாங்களா, மற்றவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. பாருங்கங்க, ஒரே சஃப்பில் நின்று ஒரே திசையில் நின்று எவ்வளோ ஒற்றுமையாக வணங்குறாங்க இந்த முஸ்லீம்கள்லாம். நமக்கு அந்த யூனிஃபார்முக்காக தான். ஆனால் கௌபாவில் இருக்கும் பொழுது சுற்றிலும் தான். ஏன் கௌபா முன்னோக்கணும், சுற்றி இருந்தால் தானே கௌபா முன்னோக்க முடியும். அந்த இடத்துல கௌபாவை முன்னோக்குவது திசை இறைவன் சொல்லி காட்டணும் அப்படிங்கிறனால தானே தவிர ஃபலனு வள்ளி என்னக்கு கிபிலத்தன் தருளாகா, எல்லாம் முன்னோக்க சொன்னால் முன்னோக்கிறோம், அவ்வளோதான். அல்ல வேறு திசையை முன்னோக்குன்னு சொல்லியிருந்தா வேறு திசையை முன்னோக்கி இருப்போம். நமக்கு அதுக்காக வேண்டி அல்லாஹ் அங்கே தான் இருக்கிறான் அப்படிங்கிறதல்ல, அது புரிஞ்சுக்கிடுவோம். அடுத்து இந்த இமாம்களை பின்பற்றுறாங்கல்ல, இமாம் வந்து 3ஆம் ரக்காத்தில் இருப்பார், ஒரு ஆள் போய் சேருவார் 3ஆம் ரக்காத்தில். இவருக்கு எத்தனாவது ரக்காத்து இது? இது ஷாஃபி ஹனபிக்கு வித்தியாசம் இருக்குது. ரெண்டையும் சொன்னால் இப்போ உங்களுக்கு உடம்பேறும். ஹனபிக்கு மட்டும் உள்ள மட்டும் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள்லாம் ஹனபி மதம் சார்ந்தவர் தானே. நீங்கள் போய் சேர்றது தான் உங்களுக்கு முதலாவது ரக்காத். சாரி, நீங்கள் போய் சேர, அது நான் ஷாஃபி மதப்பை தான் உங்களுக்கும் சொல்லிக்கொண்டேன். ஷாஃபி மதப்பில் தான் 3ஆம் ரக்காத்தில் போய் சேர்றாருல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு ரக்காத். 4ஆம் ரக்காத்து 2ஆம் ரக்காத். முந்தின விடுபட்டிருக்க 2 ரக்காத்து அது 3ஆவது 4ஆவது. ஷாஃபி மதப்பை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், நான் வார்த்தை மாறினால சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. சரி, ஹனபி மதப்பில் இவர் போய் சேர்றாருல, இமாமுக்கு எந்த ரக்காத்தோ அதுதான் இவருக்கு ரக்காத்து. இப்போ இமாமுக்கு எத்தனை ரக்காத்துன்னு சொன்னேன்? 3ஆவதா? இவர் போய் சேர்றாரா? இவருக்கு 3ஆவது தான். இமாமுக்கு 4ஆம் ரக்காத்தா? இவருக்கு 4 தான். இமாம் சலாம் கொடுத்த பிறகு எந்திரிச்சு தொழுவார்ல, அதுதான் ஃபஸ்ட்டு செகண்ட். சரிதானா? இப்போ சரிதானே மௌலானா? இப்போ என்ன கேள்விண்டா, சலாம் கொடுத்த பிறகு எந்திரிச்சு தொழுகிறோம்ல, அலுந்து சூறா ஓதன் ரைட்டு, லம்மு சூறா ஓதணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே வருது. இப்போ அனைமதப்பை சார்ந்தவங்களும் எழுந்து நிற்கிறது எத்தனை ரக்காத்து? அதனால லம்மு சூறா ஓதன். ஏன் இப்போ வழங்கிச்சிங்க எல்லாம் அனுப்பிதான், நல்லா வச்சுக்கிறீங்க. இமாமுக்கு எத்தனை ரக்காத்து அதான் உங்களுக்கு ரக்காத்து, ஏன் வச்சுக்கிறேங்க. 4ஆம் ரக்காத்தில் போய் சேர்ந்தீங்க, உங்களுக்கு 4ஆம் ரக்காத்து தான். எந்திரிச்சு 3 ரக்காத் தொழுவீங்கல்ல, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு, அப்படி லம்பூஸ்வரா ஒரு சட்டம் அப்படி வந்துடும். அதனால ஹனீமத ஒரு சட்டத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க, கரெக்டாகிடும். அடுத்து நூன்கிற வார்த்தையை அடுத்தது வந்து சேர்த்து ஓதலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நூனுடைய சட்டப்படி என்ன சேர்த்து ஓத வேண்டிய இடத்துல அந்த தஜ்வீதுடைய சட்டம் இருக்குது. அந்த தன்பின்னு சொல்லுவாங்க, தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷு, அது போல் நூன் சுக்குன்னு வச்ச நூன், இந்த மாதிரி கட்டங்கள்லாம் அடுத்து வர்ற சட்டத்தின்படி எல்லா இடத்துலையும் அல்ல, அந்த தஜ்வீத் சட்ட பிரகாரம் உள்ளதில் நம்ம சேர்த்து ஓதிக்கிறலாம். பெண்களின் ஜாரம் முடிஞ்ச
வஃபாத்தானவர்களுக்கு குர்ஆன் ஓதலாமா? 40 நாட்கள் நியத்து வைத்து ஓத வேண்டுமா? ஹஜ்ஜி செய்யாமல் மரணித்த பெற்றோருக்கு பிள்ளைகள் ஹஜ்ஜி செய்யலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மரணித்தவர்களுக்கு குர்ஆனை ஓதலாம். நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, இக்ரவு யாசின் அலா மௌத்தாக்கும், உங்களில் மரணித்தோருக்கு யாசின் சூராவை ஓதுங்கள். அபூ தாவூதிலே திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தாராளமாக ஓதலாம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் குர்ஆனை ஓதி அதன் பிரகாரம் நடந்தால் அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. அஹ்மதிலே, அபூ தாவூதிலே, இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப மகன் ஓதுறாரு, தாய் தந்தைக்கு போய் சேருது. அதனால தான் தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம். சில பேர் சொல்றாங்க இறந்து போன குர்ஆன் ஓதக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்க ஓதாம இருந்துடாதீங்க. அதனால பாதிக்கப்படுறது நம்மளை பெற்ற தாயும் தந்தையும் தான். இவங்க சொல்லிவிட்டு இவங்க போயிடுவாங்க. இவங்க பேச்சு கட்டி இவங்க ஓதாம இருப்பீங்க. கஷ்டப்படுறது அங்க யாரு? நம்ம உம்மா, நம்ம வாப்பா. அதெல்லாம் ஓதுங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டாங்க, ஓதுங்கன்னு சொல்லிட்டாங்க. கிரீடம் அணிவிக்கப்படுன்னு சொல்லிவிட்டாங்க. அதனால தாராளமா நீங்க ஓதுங்க. அதே போல இன்னொரு விஷயம் என்ன, குர்ஆன் என்ன நீங்க சொல்லுங்க. ரெண்டு கேள்வி வாய்ச்சனே. குர்ஆன் ஓதுறது ஒன்று, ஹஜ்ஜு. அப்படிலாம் கவனமாக தான் இருக்கிறீங்க. மாஷா அல்லா, மாஷா அல்லா. என்ன ஒரு ஆள் ஹஜ்ஜி செய்ய வசதி இருந்தது, ஹஜ்ஜி செய்யாமல் போயிட்டாரு. அவங்களுடைய பிள்ளைகள் ஹஜ்ஜி செய்யலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஹஜ்ஜி செய்யலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபி வர்றாங்க, யார சொல்லலாம், இன்ன உஃப்தி நதரத் அன் தஹஜ்ஜ, என்னுடைய சகோதரி ஹஜ்ஜி செய்யணும்னு நேச்சர் பண்ணியிருந்தாங்க. அதை செய்யாமலே மௌத்தா போயிட்டாங்க. இப்போ என் சகோதரிக்காக, மௌத்தா போன சகோதரிக்காக நான் ஹஜ்ஜி செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி செய்யுங்கன்ட்டாங்கல்ல, புகாரில் இருக்குதுல்ல. அதனால உங்கள் தாய்க்கும் சரி தந்தைக்கும் சரி அவங்க ஹஜ்ஜி செய்யாமல் இருந்தால் நீங்கள் ஹஜ்ஜி தாராளமாக செய்யலாம். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது, அவங்க ஹஜ்ஜி கடமையாக இருந்து செய்யாமல் போனால் நீங்கள் செய்யுங்க, கடமை நீக்கும். இல்லைன்னா உங்கள் வாப்பா அம்மா அங்கே குற்றவாளியாக நிறுத்தப்படுவாங்களே. ஏன் கடமையாக இருந்து செய்ய மேலே போயிருக்கிறாங்க, நீங்கள் செஞ்சிட்டீங்களாக்கா அந்த பொறுப்பு நீங்கிடும். உங்கள் வாப்பா அவன் நிம்மதியாக இருப்பாங்க. அப்பாடா நம்ம கடமை நீங்கிருச்சு, நம்ம பிள்ளைய செஞ்சதுனால நம்ம அல்லாவோட வந்து தப்பிச்சிடுமோ, அங்கே சந்தோஷப்படுவாங்க. இது கடமைங்கிற வகுப்பில். சரி, கடமையை நிறைவேற்றிட்டாங்க உங்கள் வாப்பா அம்மாவும், மேற்கொண்டு நீங்கள் ஹஜ்ஜி செஞ்ச நன்மை அனுப்பலாமா? அதையும் செய்யலாம். நீங்கள் ஒரு ஹஜ்ஜி தாங்கிறது இல்லை, உங்கள் வாப்பா அம்மா ஹஜ்ஜி செஞ்சுட்டாங்க, ரைட். இப்போ நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, உங்கள் ஹஜ்ஜை செஞ்ச பிறகு உங்கள் ஹஜ்ஜை செஞ்சிட்டீங்க. இப்போ அடுத்த ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, இந்த ஹஜ்ஜை வாப்பாவுக்கு செய்வோமே உம்மா செய்வோமே நினைக்கிறீங்க, செய்யலாம். கடமை இல்லை, நன்மைக்காக செய்யலாம். எவ்வளவு செஞ்சு நன்மை அனுப்பினாலும் அவங்களுக்கு சந்தோஷம் தானே. அதனால அப்படியும் செய்யலாம். உம்ராவும் அப்படி தான். உங்கள் வாப்பா அம்மா உம்ரா செஞ்சுட்டாங்க, நீங்கள் இப்போ தான் ட்ராவல்ஸ் மூலமாக அடிக்கடி அழைச்சிக்கிட்டே போகிறாங்களே உம்ராவுக்கு. இப்போல்லாம் நீங்கள் உம்ரா செஞ்சிட்டியலான்னு யாரும் கேட்கறது இல்லை, எத்தனை தடவை உம்ரா செஞ்சேன்னு கேட்குறாங்க. ஆனால் அந்தளவுக்கு பரவி போச்சு. அப்போ நீங்கள் பல தடவை உம்ராக்கள் செஞ்சு தாய் தந்தைக்கு அந்த நன்மையை சேர்த்து வைக்கலாம். இது மார்க்கத்திலே ஆகுமானது தான். ஏறத்தாழ மறுமை நாளில் ஷபாத்து தனது உம்மத்து கிடைக்குமா? மற்ற அனைத்து நபிமார்களுக்கும் அவர்கள் உம்மத்தினருக்கும் சேர்த்து தானா ஷபாத்துன்னு சொன்னோம் அல்லவா? இது நம்ம உம்மத்துக்கு மட்டுமா? எல்லா அங்கே நாசுன்னு தான் வருது ஹதீஸில், அந்நாஸ் மக்கள். அப்போ எல்லாரும் தான் வருவாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு யார்கிட்ட போகிறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல. அப்படி இல்லை என்ன வழங்குது? எல்லா மக்களும் வழங்குது. நம்ம உம்மத்தாக இருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போகணுன்னு நினைக்க போகிறாங்க, வாங்க நம்ம சலாசம் போய்ட்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொரு உம்மத்தை அந்த நபியை தானே போயிருக்கும். இப்போ எல்லா மனிதர்களுக்கும் தான் சலாசம் செய்கிறாங்கன்னு வழங்கி போச்சு. ஏன் எல்லாம் சேர்ந்து தான் ஒவ்வொரு நபிட்டா போயிட்டு வர்றாங்க. ஏன் எல்லா நபிக்கும் தான். சரி, கேட்டதன் பிரகாரம் அமல் செய்கிற நல்வாய்ப்பை எல்லாம் அல்ல இறைவன் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நமது குடும்பத்தினர்களுக்கும் வழங்கியருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகான